Okay, good evening, all. Welcome to yet another broadcast on AI. Our series of podcast பண்ணிக்கிட்டு இருக்கோம் based on the books called Life 3.0. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன, இது முன்னாடி பார்த்தது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹியூமன் வந்து ஒரு ஏஜிஐ வந்துடுச்சு. ஸோ வந்துடுச்சு அப்படின்னா அந்த அவங்க ஏஜிஐ கீழே நம்ம எப்படி வாழ போகிறோம், இல்லை ஏஜிஐ கூட வாழ போகிறோமா, இல்லை ஏஜிஐ நம்மளுக்கு கீழே வாழ போகுதான்ற அந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோஸ்லாம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். போன வாரம் வந்து ஏஐஸ் ரோல் இன் காஸ்மோஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தோம். ஸோ காஸ்மோஸ்க்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண போகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜி. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண முடியுமா, இல்லைனா அங்கே போயிட்டு காலனி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக் த்ரூஸ். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டாக என்ன நடந்தது, பாஸ்ட் என்ன நடந்தது, நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ. ஸோ இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் இன் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம். இட்ஸ் நாட் இமேஜினேஷன். So it's all present scenario. So in this podcast we are going to see the breakthroughs, bugs, and laws in different sectors like manufacturing, transportation, communication, defense, and such sectors. So இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நான் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஏஐனா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏஐ கீழே வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்குது, ஏஎன்ஐ அண்ட் ஏஜிஐன்னு. ஸோ ஏஎன்ஐனா வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐனா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நேரோ இன்டெலிஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆர் கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ கூகுள் டிரான்ஸ்லேஷன் தான் பெட்டராக இருக்கும், ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எப்படின்னா வந்துட்டு நான் வந்து இப்போ தமிழில் எதனா வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு இன்புட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்னு ஒரு பட்டன் நமக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும். ஆர் வாட் எவர் தி லாங்குவேஜ் யூ வாண்ட், யூ கேன் சி தி அவுட்புட். ஸோ இன்புட் தரீங்க, அதுக்கப்புறம் அவுட்புட் வருது. ஸோ ஏ டு பி. ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பர்வைசர் லேர்னிங் சொல்லுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில். ஸோ ஏஐ கீழே தான் அந்த மிஷின் லேர்னிங் வருது. ஸோ ஏஐ இஸ் சூப்பர் செட், அதுக்குள்ள வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் தென் இது வரும் டீப் லேர்னிங் அப்படின்னு வரும். ஸோ மிஷின் லேர்னிங்குள்ள டீப் லேர்னிங் வரும். ஸோ ஏஐ இஸ் தி சூப்பர் செட் அண்ட் இன்சைட் ஏஐ யூ கேன் இமேஜின் லைக் அ மிஷின் லேர்னிங் அண்ட் இன்சைட் மிஷின் லேர்னிங் இட்ஸ் டீப் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம், பிகாஸ் இந்த பேசிக் இருந்தால் தான் நம்மளோட பாட்காஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு புரிய வரும். ஸோ இந்த ஏ டு பி நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால் சூப்பர்வைசர் லேர்னிங். அண்ட் தென் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா இந்த மாதிரி எந்த இன்புட்டுமே இல்லாமல் இட் வில் ஒர்க் ஆன் சம் பேசிஸ், தட் இஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அது ஒன்று ஒரு டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் வரப்போகுது, டீப் லேர்னிங் வரப்போகுது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து எப்படி இது ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாய்க்குட்டி வந்து நம்ம எப்படி வளர்ப்போம், ஒரு கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே அந்த பாலை போய் கொண்டு எடுத்துட்டு வா அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால்லாம் எடுத்துகிட்டு வந்துடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து லேர்ன் பண்ணோம். ஓகே பாலை போய் எடுத்துட்டு வந்தால் நம்ம வந்து அதுக்கு வந்து எதனா ஒரு பிஸ்கெட் வந்து போடுவோம், இல்லைன்னா வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து நாய்க்கு வந்து ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா அது குஷியாகி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்னும் தூரமாக அடித்தாலும் அது போய் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா வந்துட்டு அது வந்து அதுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, இட் வில் கோ ரிவார்ட் கிடைக்கணுன்றதுக்காக இட் வில் முன்னாடி செஞ்சதை விட இப்போ நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து கோ அண்ட் ட்ரை அண்ட் இட் வில் ஃபெச் தட் பால். ஸோ இதுக்கு தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் கம்மிங் டு பிக்சர். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு சூப்பர்வைஸ் லேர்னிங் மாதிரில வந்துட்டு
when compared to supervised learning, அது reinforced learning வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். முக்கியமாக அந்த வீடியோ கேம்ஸில் வந்துட்டு இது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி வந்துட்டு இப்போ காஸ்மோஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் ஏஐ போகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் ஒரு காஸ்மோஸ்க்கு போய் ஏஐ வச்சு ஒரு ரொபாட்டை வச்சு அங்கே போயிட்டு நம்ம வந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிமுலேஷன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்லேயே வந்து. ஒரு நீங்கள் எதனா இப்போ மாஸ்க் அனுப்பணும் அப்படின்னா மாஸை வந்து சிமுலேட் பண்ணி ஒரு மாஸ் லைக் அட்மாஸ்பியரே வந்து சிமுலேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது கிவன் த டாஸ்க் அப்படின்றத வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை வச்சு அவங்க வந்து நிறைய வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இட் வில் லேர்ன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிவார்ட் சிக்னல். ஸோ அதுக்காக வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட் பிகினிங் வந்து ரொம்ப சொதப்போம், பட் ரிவார்ட்ஸ் கிடைக்க 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 எக்ஸ்பொனென்ஷியலாக இட் வில் லேர்ன் அண்ட் இட் வில் அல்டிமேட்லி இட் வில் அச்சீவ் தி கோல். ஸோ ஸோ இதுதான் வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த டீப் லேர்னிங் ரொம்ப முக்கியம் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டச் இட் ஆன் திஸ் டீப் லேர்னிங் இன் தி பிரேக் த்ரூஸ். ஸோ ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷன் வச்சு we can go into the today's podcast topic, that is breakthroughs. So டைரக்டாகவே நான் விஷயத்துக்கு வரேன், ஏன்னா we can discuss later. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூஸ் அப்படி என்னன்னு பார்க்குறாங்கன்னா வந்துட்டு அட்டாரின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. ஸோ அந்த கேம் வந்து ஏஐ எப்படி மாஸ்டர் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கலாக வந்து ப்ரோக்ராம் தான் நம்ம எழுதுவோம். நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே, இப்போ சப்போஸ் வந்து செஸ் விளையாடணும், நம்ம நிறைய கம்ப்யூட்டர் கேம் விளையாடிருப்போம், சொலிட்டர் கேம் விளையாடிருப்போம், ரோட் ரேஷ் விளையாடிருப்போம். ஸோ அதெல்லாம் எப்படின்னா வந்து அதுக்கு வந்து பின்னாடி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே, நம்ம லெஃப்ட் கீ தட்டணும்னா லெஃப்ட் திரும்பணும், அதுக்கப்புறமேட்டு எஸ் அடிச்சோம்னா ஸ்பீடாக போகணும், பி வந்து தட்டணும்னா பிரேக் போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து எல்லா பட்டன் கீ ஸ்ட்ரோக் பின்னாடியுமே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வீடியோ கேம்ஸும் விளையாடிட்டு இருக்கோம். வேறஸ் ஏஐ பொறுத்தவரையும் வந்து ப்ரோக்ராம்லாம் தேவையில்லை. ஏஐ பொறுத்தவரை டேட்டா மட்டும்தான் தேவை. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன இந்த அட்டாரி கேம்ன்ற வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் யூசிங் திஸ் டீப் லேர்னிங், தட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெக்னிக்கை அந்த அந்த லேர்னிங் வச்சு இட் ஸ்டார்டட் லேர்னிங் ஆன் ஓன் ஃப்ரம் த ஸ்க்ராச் வித்தவுட் எனி இன்புட்ஸ். அதுக்கு அட்டாரி கேம்னா என்னன்னே தெரியாது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எப்படி விளையாடணும், எதுவுமே தெரியாம ஒரு குழந்தை மாதிரி அது கத்துக்குச்சு ஃப்ரம் த ஸ்க்ராச் ஆன் இட்ஸ் ஓன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படின்னா ஒன்லி டேட்டா மட்டும் தான் அவங்க ஃபீட் பண்ணியிருக்காங்க. டேட்டா லைக் ஸ்கோர்ஸ், கரண்ட் ஸ்கோர், ஏன்னா தினைக்கும் அதை வந்து பார்க்குது இல்லை. இப்போ வந்து நம்ம விளையாடினாலும் அது அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்ட்டு. இன்னும் என்ன பண்ணுன்னா அதுவே வந்து சிமுலேட் பண்ணிக்கும், அது கூடயே அது விளையாடும். இன்னும் மல்டிபிள் டைம்ஸ் அது வந்து சிமுலேட் பண்ணிக்கிச்சுன்னா எல்லாரும் கூட அது கம்ப்யூட்டர் கூடயே அது கம்ப்யூட்டர் விளையாடி அது வந்து பார்க்கும். ஓகே, இந்த மாதிரி விளையாடினா என்னோட ஸ்கோர் அதிகமாகுது. இப்போ இதோட ரிவார்ட் டெக்னிக், இதுக்கு ரிவார்டு என்னன்னா அந்த ஸ்கோர் தான். போன வாட்டி வந்து 100 பாயிண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா வந்து அடுத்த வாட்டி அது 150 பாயிண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் 200 எடுக்கணும், 300 எடுக்கணும் அப்படின்ட்டு அதை நோக்கி தான் அது விளையாட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமன் விளையாட விளையாட வந்து அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ்லாம் அது லேர்ன் பண்ணும். ஓகே, இந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் போச்சுன்னா இப்படி போகுது, இல்லைன்னா இப்படி போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக்கலா விளையாடுவோம். வேற அதுக்கு லாஜிக்லாம் தெரியாது. அதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஓகே இந்த சிச்சுவேஷன் அது வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் உங்களுக்கு தெரியும் 2 வீக்ஸ் பேக் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் வந்து இப்படிதான் வந்து ஜெயிச்சாங்க, சிமுலேட் பண்ணி தான் வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங், கோவிட் ஃபண்ட் ரைசிங்ல வந்துட்டு one guy played against him, is a famous guy, I'm not going to name him. So அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி விஸ்வநாத் ஆனந்த் retired from that game. So basically he won that game against விஸ்வநாத், கிரேட் விஸ்வநாதன் ஆனந்த். அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு, இல்லைங்க எனக்கு செஸ்லாம் அவ்வளோவா தெரியாது, நான் வந்து சிமுலேட் பண்ணி தான் நான் அவரை ஜெயிச்சேன். ஸோ அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணாரு, விச் ஹெவிலி பேக் ஃபயர்டு. நெட்டிசன்ஸ்லாம் பாஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஆரம்பமே இல்லாமல் விளையாடிட்டேன் அப்படின்ட்டு அகெயின்ஸ்ட் கிரேட். அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் கூட நம்ம ஜெயிக்கலாம். ஸோ யூசிங் த ஏஐ. ஏன்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக்கா யோசிப்போம், அது வந்து அதுக்கு மேல வந்து ரிஸ்க் எடுத்து அது யோசிச்சு நம்ம ஹியூமன் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நம்ம எப்பவுமே ஒரு சேஃப் ஜோன்லயே போயிட்டு இருப்போம். செஸ் ஆகட்டும், எதுவும் நம்ம லைஃப் ஆகட்டும், எல்லாமே ஒரு சேஃப் ஜோன்லயே வந்து நிறைய பேர் போன பாத்துல தான் நம்ம வந்து டிராவல் பண்ண நினைப்போம்.
ஏன்னா பிகாஸ் தட் இஸ் அ சேஃப் ஜோன், பிகாஸ் வி ஆர் டேக்கிங் தி கால்குலேட்டிவ் ரிஸ்க்ஸ். ஆனா வந்துட்டு இந்த பாத்துல போனா என்ன ஆகும் அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியாது. ரொம்ப சில பேர் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. whereas AI சிமுலேட் பண்றதுனால இட் எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரிதிங். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்படி போனாதான் வந்து ஹியூமனுக்கு எல்லாமே தெரியும், நம்ம இந்த வழியா போய் அவனை அடிக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி ஒரு கேமிங்ல வந்துட்டு இட் ஆக்சுவலி ஸ்டார்டட் வின்னிங் அகெயின்ஸ்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ அந்த மாதிரி வந்து first the noticeable breakthrough happened when it mastering the Atari game. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ வர்ச்சுவல் கேம். ஆனால் வந்து ஒரு ரியல் லைஃப்குள்ள வரும்போது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து செஸ்ஸை வந்து 2 decades பேக் அகைன் ஏஐ செஸ்ல வந்து வின் பண்ணிச்சு அகைன்ஸ்ட் தி ஹியூமன். அப்பயும் இதே தான் சொன்னாங்க, வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேமிங் தான், ஒரு இது வந்து ஒரு ஏஎன்ஐ மாதிரி தான், ஒரு நேரோ. ஏன்னா நான் சொன்னல ஏஎன்ஐன்றது வந்து ஒரு நேரோ இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் கேமை வந்து மாஸ்டர் பண்றதுன்றது வந்து ஓகே. பட் வேராஸ் வந்து நம்ம ஹியூமனையே ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஹியூமன் பிரெயினை வந்து சிமுலேட் பண்றதுல ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் another century or another 1000 years அப்படின்றது தான் வந்து இந்த ஏஐக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்கல்ல. ஸோ அவங்களோட ஒரு பெரிய வாதமே இதுதான். ஸோ வந்து அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால பயப்பட தேவையில்ல, அதனால ரொம்ப புரூடா விடுறீங்க, இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹைப் ரொம்ப தரீங்க அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ இதை வந்து முறியடிக்கிறதுக்கு தான் என்ன அப்படின்னா, சரி ஓகேப்பா, அப்போ ஹியூமனோட ஒரு ட்ரைட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட முக்கியமான ட்ரைட் அப்படின்றத பார்க்கறது வந்து இன்டெலிஜென்ஸ், இன்ட்யூஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த 3 ட்ரைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா these 3 traits set us apart from other organism. ஸோ வேற எந்த ஆர்கானிசம் எடுத்தாலும் இந்த 3 ட்ரைட்டை வச்சு தான் நம்ம வந்து எல்லா டிஸ்கவரிஸுமே நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் we are ruling this planet Earth. அப்போ இந்த 3 ட்ரைட்டுமே வந்து ஒரு ஒரு மிஷினுக்கு ஏஐக்கு வந்துடுச்சு அப்படின்னா அப்பயாச்சும் நீங்க நம்புவீங்களா? ஸோ ஏஐ வந்து பெருசா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது, ஆர் இன் கிவன் டைம் இட் மே ரூல் அஸ், விச் வி சா இன் ஏர்லியர் பாட்காஸ்ட். எப்படி நம்மளை ரூல் பண்ண போகுது அப்படின்னு நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அப்போ வந்து இதை வந்து எதை வச்சு பார்க்கலாம்னா, அனதர் கேம் கால்டு கோ ஆல்ஃபா. ஸோ இது வந்து கோ ஆல்ஃபான்றது வந்து ஒரு சைனீஸ் கேம். ஸோ அந்த சைனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து ஒரு கேம்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ இட் இஸ் வியூட் ஆஸ் அ ஹார்ட். அவங்க வந்து ரொம்ப இது வந்து முன்னாடி காலத்தில் வந்து இட்ஸ் வியூட் ஆஸ் ஆர்ட் ரேதர் தன் த கேம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனால நீ வந்து பிறந்த அப்படின்னா 4 விஷயத்த வந்து நீ மாஸ்டர் பண்ணணும். 1 இஸ் கோ ஆல்ஃபா, 2nd இஸ் பெயிண்டிங், 3rd இஸ் கேலிகிராஃபி அண்ட் 4th இஸ் ட்வின் மியூசிக். இந்த 4த்தையும் நீ மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா இன் ஏன்ஷியன் சைனா, நான் சொல்றது எல்லாமே ஏன்ஷியன் சைனால, நீ வந்து ஒரு ஒரு ஓகே நீ வந்து ஒரு வல்லவன் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். ஸோ நீ ஏன்ஷியன் சைனா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோ ஆல்ஃபான்றது வந்து அவ்வளோ பெரிய இது கேம்னே சொல்லக்கூடாது, பிகாஸ் தட் லெவல் ஆஃப் திங்கிங் இட் ரெக்வெஸ்ட் இன்ட்யூஷன் இருக்கணும். ஸோ இன்ட்யூஷன் வச்சு தான் அந்த கேம் வந்து ஃபாலோ பண்ணணும். அகெயின் யூசிங் த சேம் டீப் லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், machine learning, AI actually beats a great alpha player called Lee Sedol continuously in 3 years. ஸோ அது புக்கில் போட்டிருப்பாங்க, அந்த லீ செடாலோட அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொன்னார், அவர் எப்படி சர்ப்ரைஸ் ஆனார், நான் வின் பண்ணிடவே நினச்சேன், ஆனால் வந்துட்டு அது என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது, இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் நாங்கள் போகவே மாட்டோம். ஸோ எனக்கு அந்த ரூல்ஸ் புரியல. ஸோ தே டோல்ட் லைக் வந்து 5th லைன்லேருந்துலாம் நாங்கள் போகவே மாட்டோம், வேறாச்சும் அது வந்து 5th லைன்லேருந்தே எங்களை வந்து பீட் பண்ணுது. அவர் வந்து ஒரு ஒரு கேமில் வந்து எழுந்தே போயிட்டாரு நடுவில், அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி மூவ்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோன்ற மாதிரிலாம் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் போட்டிருப்பாங்க. யூடியூப்ல கண்டிப்பாக இருக்கும், வி கேன் கோ அண்ட் சர்ச் தட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் இவரை பீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டாப் 20 பிளேயர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கோ ஆல்ஃபா வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். அப்போ என்ன சொல்றாங்களா, இந்த நியூரல் நெட்வொர்க், இந்த டீப் லேர்னிங்கை தான் வந்து இன்ட்யூஷன், அதை வந்து நம்ம இன்ட்யூஷனை வந்து
இந்த டீப் லேர்னிங்கை வச்சு அவங்க கம்பேர் பண்றாங்க. நம்மளுக்கு எப்படி பிரெயின்ல இன்ட்யூஷன் வருதோ அது வந்து டீப் லேர்னிங் தான். அப்போ டீப் லேர்னிங்ன்றது நத்திங் பட் இன்ட்யூஷன் ஆஃப் தி ஏஐ. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க டிடெக்ட் பண்றாங்க. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்யூஷன் என்ன, நம்ம ஒன்று இதுவா இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணோம். பட் ஏன்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா நம்மளுக்காக வந்து ஒரு ரீசனபிள் ஆன்சரே சொல்ல முடியாது. தட் இஸ் தி இன்ட்யூஷன். தோணுச்சுப்பா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ஒரு ஏஐ வந்து ஒரு பிக்சர் நம்ம காட்டுறோம், இது வந்து பூனை, இது வந்து நாய் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏஐ கிட்ட போயிட்டு ஏன் இது பூனை, ஏன் இது நாய்ன்னா அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்பர்ஸ். அதுக்கு பின்னாடி அது கேட்டுன்னா தெரியும், இது மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, அது ஒரு நம்பரா தெரியும். மேத்தமேட்டிக்கல் பின்னாடி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அது வந்து இது கேட், இது டாக் அப்படின்னு சொல்லிடும். ஃபேஸ்புக்ல நீ வந்து போட்டோஸ் அப்லோட் பண்ணினா இது பூபதி, இது சதேஷ், இது வந்து சதீஷ் அப்படின்னு சொல்லுவோம். பட் பேசிக்கா அது சதேஷ்னா யாருன்னு தெரியாது, சதீஷ்னா யாருன்னு தெரியாது, கேட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இட் வில் கிவ் தி கரெக்ட் ஆன்சர், பட் இட் டசன்ட் நோ வாட் இட் இஸ். என்னன்னே தெரியாம ஆன்சரை சொல்லும். ஸோ தட் இஸ் வை தே ஆர் கம்பேரிங் இட் வித் தி இன்ட்யூஷன். ஸோ இதுல வந்து குட் ஓல்ட் ஃபேஷன் ஏஐன்னு ஒன்று இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இதெல்லாம் வந்து ஒரு ஓல்ட் ஃபேஷன் வே ஆஃப் டூயிங் ஏஐ. ஸோ வென் தீஸ் டூ கம்பைன் டுகெதர் ஒரு ஏஐ உருவாக்கணும்னா என்ன ஆகும்? இட் இஸ் டெட்லி. ஏன்னா வந்து இன்ட்யூஷன், இந்த குட் ஓல்ட் ஃபேஷன் ஏஐ இஸ் நத்திங் பட் லாஜிக். அது வந்து லாஜிக்கலாக வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லாஜிக் இருக்கும். ஓகேவா? நீ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு தமிழில் வந்து ஒரு வேர்டை போட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா அது வந்து இங்கிலீஷில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னா இட் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் லாஜிக். இந்த சென்ஸில் இப்போ நீ கேட்கலாம், இந்த அவுட்புட் ஏன் நீ கொடுத்த அப்படின்னா இட் வில் டெல் யூ தி கிவ் கரெக்ட் லாஜிக்ல. ஆமா, இந்த வேர்டுக்கு இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அதுக்கு லாஜிக் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் பக். அப்போ திரும்பி அதை லேர்ன் பண்ணணும்னு அர்த்தம். So it has some kind of logic which anyone can understand why this kind of output this machine gave. அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். whereas in intuition there is no logic at all. ஸோ அப்போ வந்து ப்ரோக்ராமர்ஸ்லாம் என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஏன் கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ஒரு திங்கிங்ல தான் they started the AI to learn about this Go Alpha together with the deep learning plus this good old fashioned AI. So in the intuition and the logic வந்து combine பண்ணி it started mastering this Go Alpha, and then it started thinking beyond the human thinking, and then it mastered that game and it started beating the human. So in the intuition and logic, intuition plus logic equal to creativity. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ வந்து இன்ட்யூஷனையும் நம்ம வந்து மாஸ்டர் பண்றோம், லாஜிக்கும் மாஸ்டர் பண்றோம். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா கிரியேட்டிவிட்டியும் உண்டாகுது, விச் இஸ் தி ட்ரைட் ஆஃப் ஹியூமன். அப்போ இது வந்து திரும்பியும் வந்து நம்ம சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இது திரும்பியும் வந்து ஒரு கேம் தானே, இது வந்து மற்றது இது வந்து நம்மள வந்து வராதுன்னு. இன்னைக்கு வேணா அது கேமா இருக்கலாம், ஆனா அது போக 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 வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் பிகம் ஏஜிஐ அப்படின்றது வந்து இதை வச்சே வந்து அதர் சைட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, விச் தே ஆர் பேக்கிங் அப் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஏஜிஐ. அந்த குரூப்லாம் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு தீஸ் ஆர் ஆல் தி பிரேக் த்ரூஸ். இதெல்லாம் வந்து தினைக்கும் நடக்காது, இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கும். இந்த பிரேக் த்ரூஸ்லாம் வச்சு they are predicting that we are going in a correct path அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ again intuition plus logic equal to creativity நான் சொன்னேன். இன்னொன்று வந்து intuition plus logic equal to strategy. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏஐ மாடலை வச்சு we can build so many strategy in so many sectors. ஃபினான்ஸாக இருக்கட்டும், காஸ்மோஸாக இருக்கட்டும். அதுதான் நம்ம போன பாட்காஸ்ட்ல வந்து பியூட்டிஃபுல்லா சடேஷ் எக்ஸ்பிளைன். நம்மளோட ஹியூமன் இப்போ தெரிஞ்சது எல்லாமே, நம்மளுக்கு என்னென்னலாம் யூனிவர்ஸ் வச்சு தெரியுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிஸ்கவரிஸ் மட்டும்தான். ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸ், நியூட்டன் கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு திங்கிங்ல இருக்கோம். ஓகே, யூனிவர்ஸ்னா இதுதான், இந்த இதில் தான் போகணும் அப்படின்ட்டு. ஸ்பீட் ஆஃப் லைட்ல டிராவல் பண்ண முடியாது, ஐன்ஸ்டைன் சொன்னாரு. இது எல்லாமே வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா விச் வாஸ் டிஸ்கவர்ட் பை தி ஹியூமன். இதுவே ஒரு ஏஜிஐ வந்தது அப்படின்னா it can think in multiple perspective and it can it can give some kind of strategy which human wouldn't have thought about or think about.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு வியூ தி யூனிவர்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆல் டுகெதர். அப்போ வந்து நிறைய யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து எல்லா செக்டார்ஸுமே வந்து அதோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தி ஹியூமன் கைண்ட் அப்படின்றாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வந்து பாலிடிக்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீமோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து இட் பிகேம் அஸ் அ கேம்ல. இட் நோ மோர் தட் ஏன்னோ பாலிடிக்ஸ்ல வின் பண்ணி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் பண்ணணும் அப்படின்றது இல்லாம சால் பி ஒரு ஒரு கார்பரேட் மாதிரி அவங்க பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. யூசிங் தே ஆர் யூசிங் தி டேட்டா, நம்மளோட ஃப்ரீ டேட்டாவை வச்சு தே ஆர் மேனிப்புலேட்டிங் அஸ். அண்ட் தென் இந்த மாதிரி பாலிசிஸ் மேக் பண்ணீங்கன்னா யூ கேன் வின் இன் திஸ் பர்டிகுலர் தொகுதி, இந்த ஆளை போட்டிங்கன்னா யூ கேன் வின் திஸ் மெனி பீப்புள். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு தான் தட் டேட்டா ஒன்லி இட் இஸ் கிவிங் திஸ் டீப் லேர்னிங் ஒன்லி கிவிங் தி அவுட்புட். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு. நோ மோர் தேன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பாலிடிக்ஸ் இட் ஆல் சேஞ்ச். ஸோ நம்மளுக்கு தெரியும் யூஎஸ்ல வந்து எப்படி உள்ள பூந்து அடிச்சாங்க அப்படின்ட்டு. தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் சோஷியல் மீடியா அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் சோ மெனி பீப்புள். அவ்வளோ தூரம் வந்து உள்ள பூந்து அடிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ தில்லு வேணும், அதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். பட் அவ்வளோ பீப்புள் உள்ள வராங்க அப்படின்னா பிரெயின் வாஷிங் பீப்புள். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அகெயின் another breakthrough. ஸோ ஓகே, கேமிங் பற்றியே பேசிட்டு இருக்கோம், ரியல் லைஃப்குள்ள வாடா அப்படின்னா வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் இட்ஸ் அ பிக் பிரேக் த்ரூ இன் அவர் ரியல் லைஃப். ஸோ வந்து அகெயின் இஸ் அ யூனிக் ட்ரைட் ஆஃப் ஹியூமன். நம்ம மட்டும்தான் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம் efficiently other than other organism. So so central to the humanல அந்த லாங்குவேஜ்ன்றது. ஸோ அதையும் வந்து மிஷின் வந்து மாஸ்டர் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்னதான் வேலை இருக்கு? ஆக்சுவலா கிரியேட்டிவிட்டிக்கும் போயிடுச்சு, லாஜிக்கும் திங்க் பண்ண முடியல, லாங்குவேஜும் அது வந்து பண்ணுது. இன்ஃபேக்ட் நான் போன ஆர்டிக்கல்ல படித்தேன் வந்து டாகோட பார்க்கிங்லாம் வந்துட்டு தே ஆர் actually translating into human language. So it is mastering the dog's barking also, not only our language. So அப்போ எந்த லெவலுக்கு அது போகுது பாரு. அப்போ வந்து language is not central to human. ஸோ வந்து அப்போ எல்லா ஆர்கானிசமோட barking and soundsையும் அதை மாஸ்டர் பண்ணிடுச்சுன்னா அப்போ there is going to be only one language. அப்போ நம்ம எதுக்கு தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு அடிச்சுக்கணும்? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிரேக் த்ரூஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணாத ஆளே இருக்காது இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபயர் ஸ்டிக்ல வந்துட்டு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் அழகாக பேசிட்டு நான் வந்து வீடியோ பார்க்கலாம், உட்காந்து தட்டின்னு இருக்க தேவையில்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தெரியும் கூகுள் டிரான்ஸ்லேட் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தப்பாக தான் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து எவ்வளோ ப்ரிசைஸாக பண்ணுது. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி த டீப் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் அதை தப்பாக தான் பண்ணும். நம்ம நிறைய யூசர்ஸ், வேரியஸ் யூசர்ஸ் ஃப்ரம் தி வேரியஸ் டைவர்சிஃபைடு பிளேஸ்ல வந்து நம்ம பண்ணும்போது இட் இஸ் ஆக்சுவலி லேர்னிங் ஃப்ரம் us, our data only, and it is once it gets reward, it is mastering everything. ஆனா இதுதான் வந்து பிரேக் த்ரூஸ் we can think about. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத we can shortly discuss, and then before we go into the bugs and the other section of today's podcast quickly. சதீஷ், நீ ஸ்டார்ட் பண்றியா? ஓகே. ஸோ என்னோட பாயிண்ட் இவ்வளோ தான். என்னடா பிரேக் த்ரூ எது வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மனுஷனோட வேலையை இப்போ பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மிஷினை வச்சு நீ பார்க்குற. ஸோ ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இட் கேன் ஆட்டோமேட் லைக் ஒன்லி த சிம்பிள் டாஸ்க்கு. பெரிய டாஸ்க்னா பண்ணணும்னா வி டோன்ட் ஹேவ் எனஃப் ரிசோர்ஸஸ். அதுதான் நான் காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்கான ரீசன் எல்லாமே சொன்னேன். வி டோன்ட் ஈவன் ஹேவ் எனஃப் ரிசோர்ஸஸ் டு சிமுலேட் ஃபியூ ஆஃப் த ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் ஒர்க், அப்புறம் அதர் டேட்டா ரிலேட்டட் ஒர்க். சில பெரிய டேட்டானா வருது, அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சீக்கிரமாக ஆன்சர் பண்ணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கஷ்டங்கிறத நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து 2046 பிட்ஸ்
வச்சு நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணுறோம் கீஸ்னா. ஸோ என்ன ஒரு ரீசனில் பண்ணுறோம் அப்படின்னா, வி நோ வெரி வெல் கான்ஃபிடென்ட் இப்போ இருக்க சிஸ்டம் வந்து அதை சிமுலேட் பண்ணி பிரேக் பண்ணணுனாலும் இட் டேக்ஸ் லைக் இயர்ஸ், சென்ச்சுரிஸ் அதை பிரேக் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இந்த சேனலை நம்ம செக்யூர் பண்ணுறோம். மோரோவர் நம்ம இன்னும் செக்யூரிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கீயை வச்சு பண்ணிட்டோம்னா அடுத்த டிரான்ஸ்லேஷன் லைக் அடுத்த கம்யூனிகேஷனுக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ விதின் தட் பீரியட் உன்னால் பிரேக் பண்ண முடியாது. அதுதான் ஐடியாலஜி. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படின்னா நீ இப்போ இருக்க ரிசோர்ஸ் வச்சு ஏஜிஐ பண்ண முடியாது. இதை தான் நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க பிரேக் த்ரூவில். நீ என்னதான் நீ பண்ணாலும் உன்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை. நீ இந்த ஒரு சின்ன டாஸ்க் தான் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது அது வந்து சின்னதாக தான் பண்ணும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏஜிஐ அப்படின்னு நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சின்ன டாஸ்க் எல்லாத்தையும் ஒன்று மாஸ்டர் பண்ணும். ஒரு ஏஜிஐ இருக்காது, அதுக்கு பதிலாக சின்னதாக மாஸ்டர் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா நம்மளேவா வீடு கட்டுறோம்? நமக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் பார்ப்போம், அவன் டிசைன் போட்டு தருவான். அந்த டிசைன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம மேஸ்திரிகிட்ட கொடுப்போம். மேஸ்திரிக்கே அந்த டிசைன் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அவர் ஒரு மாதிரி ஒரு பிக்சர் வச்சுட்டு சித்தாள் கொத்தனார் பிரித்து வேலை கொடுப்பாங்க. இப்போ நம்ம டாஸ்க்கும் அப்படிதான் வரப்போகுது. ஸோ அப்போ என்னை பொறுத்தவரையும் சிங்கிள் ஏஜே வந்து ரொம்ப கஷ்டம். இந்த டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணிட்டு இப்போ மேனேஜர் மாதிரி மனுஷன் அந்த டிசைனிங் அதெல்லாம் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒரு இந்த செஞ்சுரியில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அது எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் ஏஜிஐ பண்ணணும்னா டெஃபினெட்லி வி டோன்ட் ஹேவ் ரிசோர்ஸஸ். ஸ்லோவாக தான் பில்ட் பண்ண போகிறோம். நம்ம காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி அவ்வளோ மேட்டர் குவாண்டம் வரணும். குவாண்டம் உள்ளே வந்துடும்னா உடனே குவாண்டம் வந்துடுச்சு சால்வ் பண்ண போகிறோம்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம பண்ண ப்ரோக்ராம் எல்லாத்தையும் குவாண்டமுக்கு திருப்பி மாற்றணும். இப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ண ப்ரோக்ராம்ஸ் இது வந்து 40 years ஆஃப் ஒர்க்கு. 50 to 40 years ஆஃப் ஒர்க்கில் நம்ம இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை குவாண்டம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் பிரேக் த்ரூஸ், குட் பிரேக் த்ரூஸ். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஏஜிஐ வரும். ஸோ ஆனால் அகெயின் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, பீப்புள் ஷுட் பி அவேர் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இதை வந்து நான் என்னோட கன்க்ளூஷனில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி எந்த அளவுக்கு அவேராக இருக்கணும், எப்படி இந்த சின்ன ஏனை வந்து இவங்க வேலையெல்லாம் தூக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு சின்ன கன்க்ளூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அதில் பார்ப்போம். இப்போ நான் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, பூபதி வந்து இந்த பிரேக் த்ரூனா இருக்கு. ஸோ ஏஜே இப்படின்னா இருக்கு, நம்மளை ரூல் பண்ண போதுன்னு வருதுன்னா அந்த பிரேக் த்ரூவோட கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுத்தேன். நான் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, ரிசோர்சஸ் இல்லை அப்படின்ட்டு பேஸ்ட் அப்பான் லைக் நான் என்ன படித்தேன் அந்த பாயிண்ட். ஸோ வி கேன் ஜம்ப் டு பக்ஸ். இதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸு. அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, இதில் ஒன் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட். கரெக்டாக சொன்னேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு த காஸ்மிக், அதை தனியாக வச்சுடுவோம். பட் கம்மிங் டு த ரியல் லைஃப், இப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு ரிசோர்ஸ் தேவைன்றது நெசசிட்டி இப்போ கிடையாது. ஸோ நம்ம செக்டார்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த செக்டார்ஸே வந்து இஃப் ஏஎன்ஐ மாஸ்டர்ஸ் லைக் ஆல்ஃபா கோ அந்த மாதிரி மாஸ்டர் பண்ணிடுச்சுனாலே வி ஆர் கோயிங் டு லூஸ் த ஜாப். நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அது என்ன ஜாப் லாஸ்ன்றதை நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது எல்லாருக்குமே. ஸோ இட் மோர் அண்ட் மோர் என்ன டீப் லேர்னிங்கில் சொன்ன மாதிரி, சரி இது வந்து கேட்டுன்னு சொல்லிச்சுன்னா நம்ம போயிட்டு மிஷின் கிட்ட போயிட்டு இது ஏன் கேட்டுன்னு ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை வந்து விற்று இந்த ஸ்டாக்கை வந்து நீ பை பண்ணிடு, இல்லைனா ஒரு சிஇஓக்கு வந்து ஒரு இந்த கம்பெனியை வாங்கிடு, இந்த ரேட்டுக்கு இந்த கம்பெனியை வாங்கிடு அப்படின்னு சொல்லும் போது நோ ஒன் கேன் கோ அண்ட் வேலிடேட் இட். ஸோ அப்போ வந்து பிளைண்டா நீ அப்போ என்ன பண்ணணும், அதுதான் நம்ம பேச போறோம். ரொபாஸ்டா வந்து ஒரு ஏஐ வந்து எப்படி டெவலப் பண்ண போறோம். ஒன்ஸ் இட் இஸ் ரொபாஸ்ட் வி ஆர் கோயிங் டு பிளைண்ட்லி கோ வித் ஏஐ தான். அது என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டுக்க போறோம். ஸோ அப்படி போகும்போது நம்ம இந்த பிளானட் எர்த்ல வந்து என்னென்ன அஃபெக்ட் ஆக போகுதுன்னு நீ கரெக்டா சொன்ன. நம்ம வந்து குவாண்டம் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் மாற்ற போறோம், 40 years இட் டு கம் டு திஸ் லெவல் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இட் ஆல் ஹியூமன் ஒரு எஃபர்ட் மட்டும்தான். வேறஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் ஏஎன்ஐ we can exponentially convert those codes to the quantum computing or whatever it is. And ANI also, it is going to help us to build the AGI, provided if quantum computing comes into picture next 10 years or whatever it is. So அதே 40 வருஷம் தான் வரும், அதே ஹியூமன் எஃபர்ட் தேவை அப்படின்றது வந்து நம்ம பிக்சர் எடுத்துக்க கூடாது.
ஸோ அப்போ நம்ம கிட்ட ஏஐ இருக்கு, ஏஎன்ஐ இருக்கு. ஸோ வித் த ஏஎன்ஐ மேபி 40 இயர்ஸ் அப்பாச்சுன்னா இப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ்ல வி கேன் கோ வித் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏஜே வந்துரும் சொல்ல வரல, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஸோ வந்து ஸோ அப்படிதான் வந்து இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பெனன்ஷியலி இட் இஸ் கோயிங் டு க்ரோ லைக் டிரான்சிஸ்டர். ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஆனா இதெல்லாமே கரெக்ட். ஆனா ஒரு ஏஐ இவ்வளவு தூரம் லேர்ன் பண்ணிருக்குன்னா நம்ம அவ்வளோ டேட்டா கொடுக்குறோம்ல, அதுல வந்து இந்த கேம் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ரூல்ஸ்ல இருக்கு. அதனால இது லேர்ன் பண்ணிடுது. இப்ப நான் போயிட்டு ஆல்பாகோ விளையாடுறோம்ல, அதே நேரத்துல போயிட்டு நான் ஒரு சின்ன ரூல் பண்றேன், இந்த காலம் கிடையாது, இப்படி ஒரு ரூல் போட்டு விளையாடுனா அந்த ஹியூமன் உடனே தோக்கடிச்சிடும். கரெக்ட். ஓகேவா? ரெண்டு எக்ஸ்பர்ட் விளையாடுறாங்கன்னா ஈக்குவல் காம்படிட்டிவா இருக்கும். நான் போய் ஒரு சின்ன ரூல் சேஞ்ச் பண்ணனா இட் கோனா டை. ஸோ இப்போ அந்த கேம் எல்லாமே வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ், இது ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிடுச்சு. ஸோ இதனால எல்லா ஏரியாவும் போய் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண முடிஞ்சுது. இப்போ நீ ரியல் லைஃப்ல இந்த ஏஐ ஒன்றுனா நான் பண்ணோம் அப்படின்னா இந்த விதின் த ரூல் தான் அது வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பண்ணுது. இப்போ நான் வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் பாத்வே எடுக்கிறேன்னா அந்த 10 டிஃப்ரெண்ட் பாத்வே இன்னும் எங்கெங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி நியூரல்ல மேப் பண்ணிருக்கோம். அதை கம்ப்யூட் பண்ணி ரிவார்டு வரதுல மேக்ஸிமம் ரிவார்டை அது எடுத்துது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஏன் ரிசோர்ஸ் இல்லை அப்படிங்கிறது இதுதான் ரீசன். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா இது மாறுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து 2^4 இருக்குன்னா 2^8 வரும், 2^16 வரும். அப்போ போகும்போது we don't have the computation. That is what we are going to see in bugs. அதுதான். ஸோ அந்த கம்ப்யூட்டேஷன்னால தான் அது இடிக்குது. ஜஸ்ட் அந்த வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ்ல இட் வில் ஒர்க் வெல். அந்த சின்ன ரூல் சேஞ்ச் பண்ணாலும் ஹியூமன் வந்து டப்புன்னு அடாப்ட் பண்ணுவோம். அது அடாப்ட் பண்ணனும், திரும்பி லேர்ன் பண்ணனும். அப்ப அதுதான் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். ஏன்னா we are going to rely more on technology and AI. So அப்படின்னும்போது வந்து we are not going to change the rule. அதான் திரும்பி சொல்றேன் நான். That scenario won't happen. Very rarely it is going to happen, but no one has a guts to change the rule because AI is already mastering it. ஏன்னா நம்ம we are more rely on AI. AI சொன்னா வெள்ளக்காரன் சொன்னா வந்து போய் சொல்ல மாட்டான்ற காமெடி மாதிரி தான் AI சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம போக போறோம் தவிர்த்து we are not going to challenge AI. That is going to happen because we are not competing enough to challenge AI-ன்றாங்க. ஏன்னா அது வந்து thousands and lakhs of data வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது வந்து ஆன்சர் பண்ணும்போது we are no way நீ வந்து எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நீ வந்து எத்தனை வருஷம் நீ வந்து அந்த டேட்டாவை வந்து வெரிஃபை பண்ண முடியும்? AI எப்படின்னா அதுக்கும் நான் ஒரு கன்க்ளூஷன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் வந்து கரெக்ட், டேட்டாவை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது, பட் அந்த மாடலிங்க क्वेश्चन பண்ணலாம். So I'll come back to that during the conclusion again. You can question it, but guts இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்ல again அந்த questioning capability-க்கு நாம இருக்கணும்னா நம்ம கேள்வி கோல் தான். நீ தொடர்ந்து படிச்சினே இருக்கணும், அப்டேட்டா இருக்கணும். அப்படி நீ அப்டேட்டா இல்ல அப்படின்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்றோம் சொன்னானா நீ அது புரியலனா நீ கிராஸ் क्वेश्चन பண்ண முடியாது, பொத்தின்னு வந்துட வேண்டியதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு சிஇஓவா இருக்கேன். சிஇஓவா இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியை பிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். So AI model is giving me some kind of inputs that okay இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ரேஞ்சில் வந்து நீ பிட் பண்ணினா okay in this again next 10 years with this kind of some kind of model we can get back the or return on profit ன்ற மாதிரி சொல்லுதுன்னு வைங்க. இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஹியூமன் வந்து சொல்றான் இல்ல இந்த AI மாடல் தப்பு அப்படின்னு அப்படியே கவுண்டர் பண்றான் அப்படின்னா நான் ஒரு சிஇஓவா அந்த எக்ஸ்பர்ட்டை சொல்றதை நான் நம்ப போறேன்னா AI சொல்றதை நம்ப போறேன்னா நான் எந்த பக்கம் சாய போறேன் அப்படின்னு நம்ம வந்து என்னோட ஹியூமன் திங்கிங் நமக்கு தெரியும் வந்து பயாஸ். ஸோ அந்த பயாஸ்ல வந்து ஐ வில் டேக் த ரிஸ்க் அண்ட் ஐ வில் கோ ஃபார் தி ஏஐன்ற என்னை பொறுத்த வரையும். ஏன்னா எனக்கு ஏஐ வந்து நிறைய டேட்டா வந்து ஸ்டடி பண்ணி அது சொல்லுது. நான் வந்து ஹியூமன் வந்து அந்த அளவுக்கு திங்கிங் ப்ராசஸ் கிடையாது பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா அவனுக்கு ஒரு பயாஸ் இருக்கும், ஏஐக்கு பயாஸ் இருக்காது. ஏஐ பயாஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஐ வில் கோ வித் தி அந்த எட்ஜ் வந்து ஐ வில் கிவ் ஃபார் தி ஏஐன்னும் போது ஐ டோன்ட் ஹாவ் த கட்ஸ் டு கவுண்டர் தி ஏஐஸ் அவுட்புட்ன்ற மாதிரி அது அந்த நிலைமைக்கு தள்ளிடுவாங்க எல்லாரும் நான் சொல்றது. ஸோ அந்த லெவலுக்கு அந்த லெவலுக்கு போறதுக்கு வந்து ஏஐ வந்து ஹேவ் டு ப்ரூவ் அவன் எக்ஸ்பர்ட்னா அதுதான் அந்த ப்ரூவ் ரிசல்ட், அதுதான் நம்பிக்கை. இப்ப வந்து வெரி சிம்பிள். இப்போ என் கம்பெனில வந்து நான் சீனியர் எம்ப்ளாயி, நான் 8 வருஷமா இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா அது கரெக்டா இருக்குன்னுவான். ஆனா என்னோட ஜூனியர் வந்து அதே 10-15 கோணத்துல யோசிச்சுட்டு வந்து அதை கவுண்டர் பண்ண வருவான். பட் ஆனா அவன் வந்து என்னோட இன்புட்டை வந்து அவனுக்கும் மேல இருக்கும். ஏன் அப்படின்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஏஎன்ஐ வந்து அந்த
எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கு, லேர்ன் பண்ணியிருக்கு, அந்த எக்ஸ்ப்ளோஷன் போட்டு தான் அது ஆன்சர் கொடுக்குது. அதனால தான் அது சூப்பர் பவர். இப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என் பாஸ்க்கு வந்து என்ன மாதிரியே ஒரு 10 ரிசோர்ஸ் வேணும்னா அந்த 8 இயரை அவன் பில்ட் பண்ணி வரணும்ல, அது கஷ்டம். ஆனால் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட டாக்குமெண்டேஷன் இருந்தேன்னா ஏஐ வந்து குயிக்காக வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து ஜாப் லாஸ் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ ஜாப் லாஸ் இஸ் கோன் பி வெரி வெரி ஹை. அது நான் கன்க்ளூஷனில் அதுதான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் லெட்ஸ் கோ டு பக்ஸ். ஆமா, பக்ஸ் இஸ் வெரி. ஸோ அகைன் ஐடி நம்ம சொன்ன மாதிரி ஐடியோட பங்கு இன் திஸ் ரெவல்யூஷனைஸ் த வேர்ல்ட் ஆர் ஆல் தி செக்டர்ஸ் நம்ம வந்து மறுக்கவே முடியாது. தெர் இஸ் நோ அதர் செகண்ட் தாட் அபவுட் தட். ஸோ ஐடி ஹஸ் ரெவல்யூஷனைஸ்ட் ஆல் தி செக்டர்ஸ். But again, as we discussed now, more and more we are going to rely on tech or AI. We need to build the robust system. ஸோ அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து going to rely on AI. ஸோ அது எவன் கவுண்டர் பண்ணாலும் that is going to happen. Forgot about AGI, but AI வந்து நம்ம ரிலை பண்ண போகிறோம். That's how it is going. It already started. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா till now இந்த ஹியூமன் இன்வென்ஷன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ஒரு ட்ரைட் அண்ட் ட்ரூ அப்ரோச்சில் மட்டும்தான் இருந்திருக்கு. ஃப்ரம் தி வெரி பிகினிங் நம்ம ஃபயரை படிச்சதுலேருந்து ஃபயர் கண்டுபிடிப்போம், எல்லாம் கண்டதையும் எரிச்சு விட்டோம், காட்டெல்லாம் எரிச்சு விட்டோம், எவ்வளோ ஸ்பீசிஸ் நம்ம எரிச்சோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது தான் வந்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ வி நீட் டு இன்வென்ட் சம்திங் டு கண்ட்ரோல் திஸ் ஃபயர் அப்படின்னு நம்ம வந்து புத்திக்கு உரைச்சதுனால we started inventing fire extinguisher, அதுக்கப்புறமேட்டு ஃபயர் அலார்ம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சோம். ஸோ அப்போ வந்து ஃபயரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இத்தனை பிரச்சனை இருக்கு ஃபயர்னால அப்படின்றதுனால இத்தனை டிபார்ட்மெண்ட்டே ஒன்று வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆட்டோமொபைல், நம்ம வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வண்டியில் போயிட்டு எக்கச்சக்கமாக வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறோம், அதனால நிறைய சாவு இருக்கு. எந்த கண்ட்ரி பார்த்தாலுமே வந்து ஆக்சிடென்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆக்சிடென்ட்ன்றது வந்து ரொம்ப அதிகம், பர்டிகுலர்லி காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து அவங்க வந்து சீட் பெல்ட்டு, அதுக்கப்புறம் ஏர் பேக்கு, அதுக்கப்புறமேட்டு இதில் இந்த மாதிரி ஏர் பேக் டெஸ்ட்னே ஒன்று வந்தது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அந்த கிராஷ் டெஸ்ட்லாம் வந்து வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் போச்சு. ஸோ எல்லா இன்வென்ஷனுமே இதே மாதிரி தான், ஹியூமன் இன்வென்ஷன் அது எல்லாமே வந்து ஒரு ட்ரைட் அண்ட் ட்ரூ அப்ரோச் மட்டும்தான். பட் இன் திஸ் ஏஐ வேர்ல்ட், ஸோ தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி. ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைட் அண்ட் எரர் அப்ரோச் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் வார். ஸோ நியூக்ளியர் வார் வந்ததுன்னா வந்து நம்மளே இருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் எதுக்கு நியூக்ளியர் வார்க்கு போகுது. ஸோ அப்படின்னும் போது வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வந்து நியூக்ளியர் வார் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சிருக்கோம், நம்ம செர்னோபில்ல பார்த்தோம். அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அது வெடியாம இருக்கிறதுக்கு, அதுல லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ ஒரு இன்வென்ஷன், இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போற இன்வென்ஷன்ஸ் யூசிங் ஏஐ, மோர் ஆன் இன்வென்ஷன் we are going to concentrate more on சேஃப்டி தான். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா வந்து there is no second chance for us. ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால we don't have the cushion to make error and then learn from that error. அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஸோ அது ஏன் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்து இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், வேலிடேஷன், செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த 4 ஃபேக்டர் வந்து இட் இஸ் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல் இன் தி சேஃப்டி மெஷர். ஸோ அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு செக்டாரோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து இது நாலத்தையுமே எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கோ வித் தி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதை பற்றி நம்ம வந்து அதிகமாக வந்து போன பாட்காஸ்ட்ல பேசிட்டோம். ஸோ வாட் இஸ் தி ஏஐஸ் ரோல் இன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்? ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்னாலே வந்து மிஷின் தான் டாப். ஸோ ஏன்னா மிஷின் இல்லாமல் நம்மளால வந்து ராக்கெட் வச்சு கூட நம்ம மேலே போக முடியாது. அதுக்கப்புறம் எங்கே இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட பங்கு எவ்வளோ அதிகமோ அதே பங்கு வந்து மிஷினுக்கு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் ராக்கெட்டாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து 1996 வந்து எர்த்ஸோட மேக்னடோஸ்பியரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அரியன் 5 அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து விட்டாங்க. அது வந்து வெடிச்சிடுச்சு.
ஸோ வித்தின் ஒரு 15 செகண்ட்ஸ் என்னவோ அதிலே வெடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அகைன் அ பக் இன் சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு நம்பரை வந்து ஹேண்டில் பண்ண முடியல வித் கிவன் 16 பிட் மெமரி. ஸோ ஒரு நம்பரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பக்குனால ராக்கெட்டே வச்சிருச்சு. இப்போ எத்தனை கோடி ரூபாய் வந்து வேஸ்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் ஸ்மால் பக். அப்போ இந்த பக்கை முன்னாடியே சிமுலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இத்தனை கோடி லாஸே அங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நாசாஸ் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் வந்து ஆக்சிடென்டலாக வந்து மார்ஸோட அட்மாஸ்பியரிக் ரீஜனுள்ளே போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் 2 different softwares using 2 different units for the force. 2 சாஃப்ட்வேர் இருக்கு. ஃபோர்ஸை கால்குலேட் பண்றது வந்து 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து கேலிப்ரேட் பண்ணல, ஒரே யூனிட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 மிஸ்மேட்ச்னால, இந்த ஒரே ஒரு மிஸ்மேட்ச்னால அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனும் காலி. ஸோ அதே மாதிரி வீனஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க நாசா. அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு டியூ டு தி பங்க்சுவேஷன் மார்க் ஃபீடிங். ஒரு பங்க்சுவேஷன் தப்பா கொடுத்துட்டாங்க. அதனால வந்து அந்த வீனஸ் எக்ஸ்ப்ளோரேஷனே போச்சு. அத்தனை கோடி ரூபாய் லாஸ். அதுக்கப்புறம் சோவியட் மார்ஸோட மூன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, ஃபோபோஸ். இதுதான் நான் அதை படிக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப விசித்திரமா இருந்தது. இது வந்து ஆக்சுவலா இது வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. மாஸ்க்கு அந்த ராக்கெட் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. பிகாஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் ஐஃபன். நினைச்சு பாருங்களேன், மிஸ்ஸிங் ஐஃபன் சிஸ்டம் காஸ் தி எண்ட் ஆஃப் மிஷன் கமாண்ட். போயிட்டு இருந்தது வந்து ஒரு ஐஃபன் மிஸ் பண்ணதுனால எண்ட் ஆஃப் மிஷன் கமாண்ட் கொடுத்து சிஸ்டம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி விட்டுச்சு. அங்கே காலி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பக்ஸ் அது வந்து எத்தனை கோடி ரூபாய் லாஸ், எத்தனை பேர் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க, பாலிடிக்ஸ் அந்த அவங்க போய் பேசியிருப்பாங்க. இதுக்காக வந்து கோடி ரூபாய் லாஸ் ஆனால் ஓகே, பட் அந்த கோடி ரூபாய் வாங்குறதுக்கு அவங்க எத்தனை பேர்கிட்ட மல்லு கட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் திரும்பியும் அது பண்ணணும் அப்படின்னா என்ன கேரண்டி இருக்கு உன்னோட சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும், திரும்பி இந்த மாதிரி வந்து வெடிச்சிடாதுன்னு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் தான் முக்கியம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா யூ கான்ட் கோ அண்ட் டாக் வித் பொலிட்டீஷியன்ஸ் இன்னும் சயின்ஸ். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்படின்னும் போது ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் கம்மிங் இன்டு பிக்சர்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நம்ம ஆஃபீஸ்ல பண்ண மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, which I told that 4 factors la. So that first factor verification coming into picture here. So அப்போ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற அப்படின்னா we need to verify everything. அதுதான் நம்ம பண்ணுவோம். நம்ம கோலை பண்றதுக்கு முன்னாடி அத்தனை டைம் வந்து அத்தனை டெஸ்டிங் பண்ணுவோம். So which basically we are verifying whether our program is going to work as expected. அப்படின்ற அந்த வெரிஃபிகேஷனை வந்து நம்ம we need to ensure the software is fully ready to handle any given situation. ஸோ அப்போ நம்ம அத்தனை டெஸ்ட் கேசஸ் போட்டு we need to verify those software in simulation mode and then only we need to go with the live. ஸோ அப்படின்னும் போது இப்போ ஒரு ஜென்ரல் பர்பஸ் OS கர்னல் கால்ட் SEL4 அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது மேத்தமேட்டிக்லி they checked against all the specifications and guaranteeing that it won't crash at all. ஸோ அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ வந்திருக்கு வரல, பட் they have tested it. So similarly the military also they are testing each and every country their verification model வந்து ஒன்று பண்ணி they are verifying whether that whatever the weapons they are having it is working simulating it. அது வந்து கரெக்டான டார்கெட் போய் அடிக்குமா, சிவிலியன்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமா. ஸோ அந்த மாதிரிலாம் they are going for the verification model. So this is about the verification. And next one is AI for finance. ஒரே நிமிஷம், அந்த வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்றேன். ஸோ நீ இப்போ சொன்ன இஷ்யூஸ்ல வந்து தான் ஒரு எனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும்ல, அந்த சிந்தனைக்கு நீ சொன்ன இஷ்யூஸே ஒரு பெரிய ரீசன்ஸா இருக்கு. ஒன்று, இதனாலதான் வந்துட்டு யூனிவர்சல் லாங்குவேஜ் வேணும், யூனிவர்சல் யூனிட்ஸ் வேணும், நம்ம அதை நோக்கி போகணும். ஆனா அதை நோக்கி போறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. யூனிவர்சல் லாங்குவேஜ், யூனிவர்சல் யூனிட் இருந்தாலே ஹியூமன்ஸ் இன்னும் ஃபாஸ்டா டெவலப் ஆகலாம்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனா அதை சொன்னாலே வந்துட்டு ஓவரா பேசுவாங்க, நீ ரொம்ப பண்ற அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல. இப்ப எல்லாருமே யூனிவர்சல் யூனிவர்சல் யூனிட் பண்ணும்போது ஒரு யூஎஸ் பீப்புள் வந்து இந்தியனோட ஒர்க் பண்றான், யூகேட ஒர்க் பண்றான், அங்க மைல்ஸ் இருக்கும், இங்க கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணீங்க, ஒரு 100 மைல்ஸ் இருக்கும்போது உனக்கு மைண்ட்லயே வந்து நீ இங்க கிலோமீட்டர்ல இருக்கும்போது நீ 100 கிலோமீட்டர்னு நினைச்சிருவ. இட்ஸ் வந்து நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதனாலேயே வந்துட்டு நம்ம யூனிவர்சல் யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் யூனிட்டாவது போகணும். லாங்குவேஜ் பீப்புள் ஒத்துக்கல அப்படின்னா யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து
நீ வேலை செய்யற அப்படின்னா சும்மா இதான் டாஸ்க்னு பண்ணாம he should have a domain knowledge. Again, இறங்கி படிக்கணும், ஒரு கேள்விகள் இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் he can give a quality program. இப்ப அவனுக்கு ஸ்பேஸ்ல அங்க போகும்போது இது 16 டிஜிட்டை தாண்டும் இந்த வேல்யூஸ்னா தெரிஞ்சிருந்தா அவன் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணியிருப்பான். அந்த 16 பிட்ஸ் அவனுக்கு அது தெரியாதனால தான் அவன் விதின் த 16 பிட் டெஸ்ட் பண்ணிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சைன் ஆஃப் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் அந்த இது கரெக்டாக மிஸ்மேட்ச் ஆகும். அவனுக்கு ரெக்யர்மெண்ட் மிஸ்மேட்ச் இருந்தாலும் அவன் கொடுக்கலனாலும் நீ டொமைன் தெரிஞ்சிருந்தா நீ கன்ஃபார்மாக நீ கேள்வி கேட்டிருப்ப வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு டொமைனும் முக்கியம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ க்ரோயிங் பீப்புள் இப்போ எது படிக்கிறதா இருந்தாலும் நான் வெறும் பைத்தான் மட்டும் படிச்சுக்குவேன் நான் பொழிச்சுக்குவேன் இருக்கக்கூடாது. எங்கே ஒர்க் பண்ணுறோமோ ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் அந்த டொமைனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக உட்காந்து ஒரு 4 நாள் படிச்சிங்கன்னா யூ வில் ஹேவ் சம் ஐடியா. ஸோ யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் ஒன். That's true. That's true. But again, to have a good team, ஸோ ஒருத்தரை நம்பி இருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்துட்டு we need to have a domain expert to have a basically a testing team. But if you know both, as a individual, you can grow well. அதேதான், he would be a superstar. Yeah, superstar. You want to be a superstar னா நீ அது பண்ணணும். இல்லனா அந்த domain expert சும்மா வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பேரெல்லாம் தட்டிட்டு போயிடுவான். Correct. That will happen. Yeah. So individual grow பண்ணனும்னா your input is very valid. Yeah. So next one is AI for finance. So again, we all know that how tech is changed the world of finance. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபோனில் நான்லாம் பேங்க் போய் பல வருஷங்கள் ஆகுது. ஸோ எல்லாமே நான் வந்து ஃபோனில் தான் பண்ணிக்கிறேன். நெட்டில் ப்ரௌசர் கூட கிடையாது, ஃபோன் ஆப்லேயே எல்லாமே பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது கைக்குள்ளே வந்துடுச்சு என்னோட பேங்க் சிஸ்டமே. ஸோ ஐ திங்க் another 5-10 இயர்ஸ் பேங்க்ஸ் இருக்க போகிறது இல்லைன்றது தான் என்னோட கெஸ். ஸோ சும்மா ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி கூட வச்சுட்டு ஃபார் த பீப்புள் who don't have the tech knowledge. ஸோ ஃபார் such people எதனா ஒரு சின்னதாக ஒரு இது வச்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பிகாஸ் தட் காஸ்டிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கூட அவங்க வந்து தே கேன் மேக் த ப்ராஃபிட். ஏடிஎம் எடுத்துருவாங்க. இந்த எப்படி வருது எஸ்பிஐ வந்து ஐ திங்க் July 1st வந்து if you use the SBI they are going to charge you. So if you use the checkbook again they are going to charge you. And if you're going to withdraw money from the bank they are going to charge you. So they started actually. So it is all pushing you to go digital. So another one people who are having that dream of working in the bank, they need to revise their goal, ambition or goal, whatever it is. So which we already talked in our earlier podcast. So அதனால தான் நான் சொன்னேன் நம்ம சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட் பார்த்து வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஃபினான்ஸ் பற்றி நம்ம பேசும்போது we already know that okay, it's all programs and from the loans இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு காசு தரதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், AI is going to verify whether bank can lend money to you or not. ஸோ அப்படின்றது தான் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நான் முன்னாடியே நம்ம பேசிட்டோம். கோ ஆல்ஃபாலே என்ன இந்த intuition plus logic equal to strategy அப்படின்ட்டு. using that deep learning, that particular strategy finance எப்படி ஒர்க் அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா, ஃபினான்ஷியல் ட்ரேடிங்க்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு it is going to give you the strategy, it is going to offer the strategy to individuals and also to the companies. ஸோ இப்போ மேனேஜராக இருக்காங்க, நம்ம என்னோட ஃபண்டை வந்து அவன் மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னா வந்து ஏஐ வச்சு தான் அவன் ஃபண்டே மேனேஜ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் வந்து அப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர் தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு ஆனால் இப்படி இருக்கும் போது இவ்வளோ ஒரு நம்ம we are going to rely on AI போது, suppose if some app crash happens, what will happen அந்த ஒரு செக்டாருக்கு அப்படின்னும் போது in 2010 flash crash happened. So in the US, so that happened for only 30 minutes, but it created huge disruption, huge loss happened for so many companies in terms of trading. So இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா it is not because of the lack of verification, so because of the validation, lack of validation. ஏன் அப்படின்னா வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அது வந்து என்னன்னா வந்து ஒரு அன்ஃபெமிலியர் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அப்போ அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன்ல மாட்டினதுனால இட் அசியூம்டு சம்திங் விச் இஸ் நாட் நாட் இன் ரியாலிட்டி. ஸோ அந்த அசம்ஷன் தப்பு. ஏன்னா இது வரையும் அவங்க வெரிஃபைலாம் பண்ணி டெஸ்ட் கேசஸ்லாம் போட்டு பண்ணிட்டாங்க, விச் இஸ் ஆல் கோயிங் ஃபைன். பட்
வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன்னா வந்து டிட் ஐ பில்ட் தி சிஸ்டம் ரைட். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எழுதுறேனா அப்படின்றது தான் வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் இஸ் நத்திங் பட் டிட் ஐ பில்ட் த ரைட் சிஸ்டம். ஸோ அங்கே வந்து டிட் ஐ பில்ட் தி சிஸ்டம் ரைட். வேலிடேஷன் பொறுத்தவரை டிட் ஐ பில்ட் தி ரைட் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன் வந்து வேலிடா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அசம்ஷன் வந்து வேலிடா அப்படின்றது வந்து that also we need to take into picture. வெரிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு ரொபாஸ்ட் சிஸ்டம் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது. தட்ஸ் வை that 4 factors coming into picture. This is the second picture. But the flash crash பத்தி நான் படிக்கும் போது I'm not understanding the complete picture because I don't have sound knowledge on the trading. So maybe Satish can help maybe in another podcast பேசும்போது the flash crash பத்தி ஒரு 10 minutes if he doesn't know, maybe in next session we can touch base on that one. So because I don't have time to read more on the flash crash, but so this has happened. If you want, you can Google it. That flash crash is the best example to to bring his validation into picture. So this is for AI finance. ஸோ இப்போ அந்த ஃப்ளாஷ் கிராஷ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ரெடிட்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்துட்டு அந்த ஸ்டாக் பேர் மறந்து போச்சு. ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கேமிங் ஸ்டாக்கு, ஒரு ஆன்லைன் ஏதோ ஒரு ஷாப் வந்து சரியா தெரில, பேர் மறந்துட்டேன். அது என்ன பண்ணானுங்க அப்படின்னா, ரெடிட்ல அது பெருசாக போகுதுன்னு ஒரு $50 இருந்தது வந்து $450 வரையும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ரெடிட் ஒரு ஃபோரம் வச்சு அவங்களால பண்ண முடியும்னா பார்த்துக்கோ, என்ன வேணா பண்ணலாம் நீங்கள் டேட்டா. பட் அது 2 நாளில் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி ஒரிஜினல் வேலைக்கு வந்துச்சு. ஆனால் அவன் ஸ்டார்ட் பண்ணவன் மட்டும் $50 வாங்கி அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி 450 பண்ணியிருந்தானா இவோட மீட் பில்லியன்ஸ் டு பில்லியன்ஸ்ங்கிறாங்க அந்த ஸ்டாக். ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். ஏன்னா இப்போ நியூ பிகினர்ஸ் ஜாயினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபோரம்ஸை நம்பி தான் போகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது யூ ஷுட் நாட் ரிலை ஆன் ஒன் சோர்ஸ். என்ன புரியல அப்படின்னா, see this flash crash வந்து வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. So it's not a bug in a software. ஆனா வந்து after this flash crash happened ஒரு 5 years கழிச்சு அவனுக்கு வந்து இதுல வந்துட்டு அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓவர் இட் ஸ்டார்டட். ஸோ இஃப் இட் இஸ் நாட் அ பக், அதுக்கு ஏன் வந்து அவங்க தண்டனை வாங்கி தரணும்? எனக்கு அந்த கனெக்ட் என்னால பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மேபி அது ரீட் பண்ணும் கொஞ்சம். அதுதான் எனக்கு ஃபைனான்ஸ் பத்தி அவ்வளவு தெரியாதனால ஐ குடன்ட் கனெக்ட் தோஸ் டூ. ஸோ அது வந்து அதுக்கு அசம்ஷன் நிறைய இருக்கு. இஸ் நாட் ஒன்லி இந்த புக்ல கொடுத்தது தான் வந்து இட்ஸ் நாட் பக்னு, பட் when I read the Wikipedia அவங்க நிறைய கொடுத்திருக்காங்க which I'm not understanding properly. Okay, maybe we just spend some time. Maybe a finance guy can understand better. ஸோ வேலிடேஷன் வரணும். ஸோ வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்க தேவையில்ல, வேலிடேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு சினாரியோ, அதாவது நான் ப்ரோக்ராம் கரெக்டாக எழுதினாலும் சினாரியோ தப்பாக இருந்ததுன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலாக தான் போகுது. ஸோ அகைன் நீ சொன்ன மாதிரி டொமைன் நாலேஜ் தேவை. ஃபங்க்ஷனல் பீப்புள் நீட் டு நோ மோர் அபவுட் தட் பிஃபோர் தே கிவ் மீ தி ஃபங்க்ஷனல் பீப்புள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இதுல. ஓகே, people with functional and கொஞ்சம் டெக் தெரிஞ்சா he can be a superstar easily. டெக்னோ ஃபங்க்ஷனல் நீ சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ். ஆமா, இப்போதைக்கு யா. Okay, the next one is AI for manufacturing. So இதுல already we have excelled many things in manufacturing, but we have more potential. ஏன்னா இப்போ இருக்கிற மேனுஃபேக்சரிங் அந்த மிஷின்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ரொபாட் தான் எல்லாமே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து ரொபாட்ஸ் தான் பண்ணுது. பட் வித் ஏஐ it is going to do more wonders in the manufacturing. our potential நிறைய இருக்கு, இன்னும் நிறைய என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ த ப்ரெசிஷன். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. இந்த புக்லேயே நிறைய போட்டிருப்பாங்க. அது வந்து டியூ டு மால் ஃபங்க்ஷன், ஹியூமனை வந்து ஒரு பார்ட்டாக நினச்சி அது வந்து க்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ வந்து some kind of human losses happen because of the malfunctioning of those robots. So it happened. ஆனால் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி வெரி நெக்லிஜிபிள் தான் when compared to the accidents happened before people handling. Yeah, so people மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் ஸோ நம்ம எப்பயுமே வந்து வேக்சின் மாதிரி தானே, வேக்சின் இஸ் தி வெரி குட் எக்ஸாம்பிள். ஐ கேன் டெல் யூ ஸோ தட் பீப்பிள் கேன் ரிலேட். ஒரு வேக்சின்ல வந்து ஒரு டெத் நடக்கிறதுக்கும் வேக்சின் இல்லாம கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து சாவறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா வேக்சின்ல வச்சு செத்தவங்களை வச்சுதான் நம்ம வந்து எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்து ஏஐ வச்சு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா, இப்ப டெஸ்லா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்க அப்படின்னா
அதை பெருசா பேசுவோம். ஆனா இங்க வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இல்லாம ஒரு நார்மல் கார் வந்து இடிச்சு செத்து போச்சுன்னா அதை பத்தி நம்ம ஒரு நாய் செத்து பண்ண மாதிரி நம்ம வந்து அதை வந்து பெருசா கூட கண்டுக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் ஆல் பாயில் டவுன் டு வாட் நியூஸ் இஸ் கிவிங் அஸ். ஸோ மீடியா இதுதான் வந்து மீடியா என்ன போர்ட்ரே பண்ணுதுன்றதை வச்சுதான் நம்மளோட சிஸ்டம் ஒன். ரைட் ரைட் அதனால தான் அகைன் வி நீட் டு லேர்ன். நம்ம வந்து எதுக்குமே வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஃபேஸ்புக், ட்விட்டர் இருந்ததுன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் வி நீட் டு டூ அவர் ஓன் ரிசர்ச். எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வி நீட் டு ஹேவ் அ சர்டன் கோல்ஸ். அந்த கோல்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன கத்துக்கணுமோ அதை வந்து கத்துக்கிட்டு போதுமே தவிர்த்து. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வி ஹவ் டாக்ட் அ லாட் இன் அவர் earlier podcast. ஸோ அதனால ஆக்சிடென்ட்ஸ் happened using AI. It's very negligible when compared to the earlier one. ஸோ ஆனா இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பை ஆடிங் இன்டெலிஜென்ஸ். அதான் நான் சொன்னேன். ஸோ வென் ஏஐ வந்து இன்னும் நிறைய இப்போ சப்போஸ் வந்து இதுதான் ஹியூமன் தான்ப்பா, இது வந்து பார்ட் கிடையாது, இதை வந்து கிரஷ் பண்ண, இது வந்து நம்ம வந்து பிக் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்னொரு அடிஷ்னல் வேலிடேஷன். அகெயின் ஐ எம் கோயிங் வித் வேலிடேஷன் ஒன்லி. ஸோ திஸ் இஸ் நாட் ஹியூமன் அப்படின்றத வந்து வேலிடேட் பண்ணி that particular robot, if it handles a particular task, அந்த ஆக்சிடென்ட்ஸையும் we can avoid. ஸோ அகைன் வேலிடேஷன் தான் இங்க வந்து வருது. ஸோ வேற என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மேனுஃபேக்சரிங்ல. ஸோ we can go for the transportation. Transportation again we talked about the Teslas and ஆமா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் தான் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸ் தான் சாவு ரொம்ப அதிகம், பர்டிகுலர்லி கார். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், வேற அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நடக்குது. ஷிப்ல கூட மூழ்கி செத்துடுறாங்க. பட் வென் கம்பேர்ட் டு தி கார் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அது நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். அப்போ இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்ம வந்து எப்படி ஒரு டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் வந்து ரிசர்ச் போற மாதிரி இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் போடலாமா, ரோட்ஸ் நல்லா போடலாமா, சிக்னல்ஸ் வைக்கலாமா, எப்படி வந்து இல்லைன்னா வந்து இன்னும் பெட்டர் வே ஆஃப் மானிட்டரிங் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய போகும்போது நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் டிரைவிங் கார் தான். ஸோ அப்போ அந்த செல்ஃப் டிரைவிங் கார் வந்துடுச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கட் 90% ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி டெஸ்லா கார் எடுத்துப்போம். டெஸ்லா கார் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ ஒன் எக்ஸாம்பிள் விச் கிவன் இன் திஸ் புக் இஸ், ஸோ ஒரு பிரைட் ஸ்பாட் வந்து அது வந்து ஒரு முன்னாடி ஒரு ட்ரக் போயிருக்கு, பிகாஸ் ஆஃப் தி பிரைட் கலர் சென்சார் வந்து தப்பா புரிஞ்சுக்கிச்சு, அது வந்து ஒரு ஸ்கையா இருக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் இட் ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் டேஷ்ட் ஆன் தட் ட்ரக். ஸோ இந்த மாதிரி சென்சார் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அகைன் இது வந்து வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படியா இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து இது வந்து போக போக ஒரு ஆக்சிடென்ட் ஆக ஆக we can learn from that. ஓகே, இது வந்து இதுதான், இதனால தான் நடந்திருக்கு, அப்போ இன்னும் வந்து லேர்னிங் நடக்கணும், டேட்டா கொடுத்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு அது சரி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் நடந்து தான் லேர்ன் பண்ணுமா? அப்படி எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாதான் அது வந்து 100% எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி வந்து டிபேட் போச்சுன்னா அந்த காரையை தூக்கிடுவாங்க. அப்போ வந்து ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து வெரி குட் அட் ஸ்ப்ரெடிங் நெகட்டிவிட்டி. ஸோ வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்மளால சிமுலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஒரு கோலை போனாதான் அங்க இருக்கிற இல்ல இல்ல நீ சொல்றது கரெக்ட். ஆனா இப்ப இதை எப்படி நீ மாத்தணும் அப்படின்னா, இப்ப மிக்சர் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏஐ போறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். Okay. That is the control. The third one which I told, verification, validation, and third one is the control. So அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு சேம் கைண்ட் ஆஃப் சென்சார் மிஸ்மேட்ச்னால ஒரு கார், டெஸ்லா கார் வந்து டெஸ்லா காரே தெரியல, ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் வந்து இடிச்சிடுச்சு. ஆனா அந்த காருக்குள்ள இருந்த பையன் வந்து ஹாரி பாட்டர் படம் பார்த்துட்டு இருந்தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ சப்போஸ் சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படின்னா நீ வந்து ஹியூமன் நீட் டு பிச் இன் அண்ட் தென் தே நீட் டு டேக் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டியரிங். அது வந்து 100% நீ வந்து ரிலை பண்ணக்கூடாது. ஸோ அங்கதான் அலார்மிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா இருக்கட்டும், அங்கேயுமே வந்து உனக்கு ஒரு கட்டத்துல வந்து இட் நீட் டு கிவ் தி அலாம். அப்ப ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னும் போது எக்ஸ்பர்ட்ஸ் நீட் டு கம் தேர் அண்ட் தென் தே நீட் டு டேக் தி கண்ட்ரோல் அண்ட் தென் என்னென்ன
ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து தே நீட் டு டேக் தி கண்ட்ரோல் ஓவர் ஃப்ரம் தி ஏஐ கிட்ட நீ வந்து சஜஷன் கேட்கலாம், இது போலாமா அது போலாமான்னு. ஆனா நீ ஏஐ கிட்டே வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல கொடுத்துடக்கூடாது, அது முட்டாள்தனம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது நல்லா போற வரையும் ஓகே, ஒரு ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு சென்சாருக்கு ப்ராப்ளம் இருக்கு, இதுவா அதுவா அப்படின்னும் போது இல்ல டேஷ் பண்ற அளவுக்கு போனா கூட அட்லீஸ்ட் யூ கேன் கோ அண்ட் அப்ளை த பிரேக்ல, அதாச்சும் நீங்க பண்ணணும். ஸோ அங்கதான் வந்து கண்ட்ரோல் வந்து கம்மிங் இன்டு பிக்சர். ஸோ அப்படி அது ஒன்று இருக்கு. சப்போஸ் செல்ஃப் டிரைவிங் கார் வந்துருச்சுன்னு வையேன், இப்போ நான் வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் வச்சிருக்கேன், அந்த செல்ஃப் டிரைவிங் காரை நான் ஊபர் கிட்ட வந்து லிங்க் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மேக் மணி அவுட் ஆஃப் நத்திங். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வீட்டில் உட்காந்தே நான் வந்து அந்த செல்ஃப் டிரைவிங் கார் இஸ் கோயிங் டு கிவ் மீ ஏர்ன் மணி ஃபார் மீ. ஸோ அப்படின்னும் போது அங்கே ஒரு பொட்டன்ஷியல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் அதை வந்து பார்க்குறேன். ஸோ ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டியில் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு ஓட்டினா ஒரு ஒரு வார்னிங் தருது, கீ கீ கீங் கத்தும்ல. ஸோ அதனால நான் சைட் ஸ்டாண்ட் எடுத்துருவேன். ஸோ ரொம்ப ரொம்ப புரியணும் அப்படின்னா வந்து இதை நான் வந்து கண்ட்ரோல் கிட்ட வந்து அப்போ ஓகே என்கிட்ட கண்ட்ரோல் வந்துச்சு, நான் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு நான் வந்து ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கண்ட்ரோல். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் மீ அண்ட் பிஃபோர் ஐ கிவ் டு தி சடேஷ், தட் இஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜின்னா நமக்கு தெரியும், நம்ம பவர் பிளான்ட் வந்து கிரிட் எல்லாம் வந்து எல்லாமே இப்போ கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம், அகெயின் மிஷின்ஸ் தான். ஸோ வென் ஏஐ கம்ஸ் இன் டு பிக்சர், தட் கிரிட் இஸ் கோயிங் டு பிகம் ஸ்மார்ட் கிரிட். ஸோ அப்போ வந்து இன்னும் சேஃப்டியாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் தி சப்ளை டிமாண்டு, எப்படி எப்படிலாம் மாற்றணும், எப்படி மெயின்டெனன்ஸ் இந்த பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணலாம் அப்படின்ற அந்த டிசிஷன்லாம் இட் இஸ் கோயிங் டு பிகம் வெரி சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்ட் வே இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வீட்லேயே எடுத்துப்போமே, இப்போ நான் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரம் த கவர்மெண்ட், அண்ட் தென் ஐ ஹாவ் அ பேட்டரி அண்ட் தென் ஐ ஹாவ் அ சோலார் பேனல் அப்படின்னா, ஸோ தட் ஏஐ இஸ் கோயிங் டு கிவ் மீ எப்படி எதை வச்சு எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு எந்த சப்ளை கொடுத்தா வந்து ஐ கேன் எஃபிஷியன்ட்லி யூஸ் தி எனர்ஜின்ற அந்த டிசிஷன். எப்படி நம்ம போன வாட்டி மனோஜ் he told me explain beautifully. ஸோ ஆனால் எனக்கு புரியல அப்படின்னா ஐ கேன் கிவ் தட் டாஸ்க் டு தி ஏஐ ஸோ தட் இட் வில் மேக் த டிசிஷன். ஓகே இந்த டைம்ல வந்து லோடு கம்மியாக இருக்கு, ஸோ தட் இன்னும் பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கோ. இந்த டைம்ல லோடு அதிகமாக இருக்கு, ஸோ இந்த ஹை கன்சியூமிங் எனர்ஜிலாம் சோலார் பேனல்லேருந்து வரட்டும், low consuming energy you can make use of from the government, so that the government bill will be reduced. So அந்த மாதிரி decisions AI can take, so that it will be helpful for the individual. அதே மாதிரி வந்து செக்டார்ஸ்ல இருக்கும்போது in a bigger level it is going to make strategy. And then again இப்போ ஒரு AI இருக்கு, அந்த கிரிட்டே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாரு. ஸோ அப்போ வந்து எல்லாருமே பவர் இல்லாமனா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. So again, and there also the control is going to verification, validation, control is coming into picture. மூணுமே தேவை. So we left with only one which is security, and Sadesh is is working in the security and is mastered the security. So அதனால அந்த பார்ட்டை நான் கிட்ட விட்டுட்டேன். With again addition to the other sectors we will cover quickly. So before that, if you have anything, Satish or Sadesh, if you want to touch base on something, you can do, or already we have running out of time. Yeah. இல்லை அந்த கண்ட்ரோலில் தான் நான் 2-3 பாயிண்ட் ஆட் பண்ணுவேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஓடுற வெஹிக்கிள்ஸ் பார்த்தோன்னா 10 பேர் டெஸ்லா ஓட்டுறான், மீதி 50 பேர் வந்து ஹியூமனே வேற ஏதோ கார் ஓட்டுறான்னு வச்சுக்கோ, தி கான் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த பிரைட் ஸ்பாட் இதெல்லாம் ப்ராப்ளம். இதே வந்து ஏரோப்ளேன்லாம் பார்த்தீங்கன்னா ரேடார் இருக்கும், எல்லா டெக்னாலஜி இருக்கும், இங்கே முன்னாடி இந்த ஃப்ளைட்டு போகுது, இங்கே இந்த ஃப்ளைட் வருது, எல்லாமே தெரியும். அதனால தான் ஏரோப்ளேன் ஆட்டோ பைலட்னால தான் லெஸ் ஆக்சிடென்ட்ஸ். அன்டில் சம் நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே போய் மாட்டிக்கிட்ட, இல்லை வேற ஏதோ ப்ராப்ளம், இல்லை வெப்பன்ஸில் படித்த மாதிரி மேலே போகிற சிவிலியன் பிளேன்னு தெரியாமல் ஆர்மி பிளேன் அடிச்சுக்கோ, இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கே, மற்றபடி இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ அந்த இடத்துலனா ஆட்டோ பைலட் போட்டனால தான் இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட். ஹியூமனோட வேலையே டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தான். ஸோ அதனால ஒன்று ஃபுல்லாக ஏஐட்ட கொடுத்துடணும், இல்லை அப்படின்னா ஹியூமன் அண்ட் ஏஐ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மோர் இதுனா பண்ணும். ஸோ அதுதான் அந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா
டெஸ்லா கார் கோன் பி ஹிட். அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் தான் அடுத்து வரும், வேற வழி கிடையாது. ஹியூமனுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும், நான் போய் 2 மணி நேரம் டிரைவ் பண்ணணும்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஸோ அவன் அதிலே டயர்ட் ஆகிடுவான், வந்து வேலை பார்க்குறது ஒன்றும் இப்படியே இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் வரும், கூடிய சீக்கிரம் அப்படி தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்னு போது அதை ஃபுல்லாக ஏஐட்ட கொடுத்துடணும். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை கன்க்ளூஷன் தான் இது. ஸோ அது ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ அப்படிங்கிறப்ப நான் என்னோட டாபிக் ஜம்ப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து எப்படி ஹெல்த் கேரில் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ எப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வெரி சிம்பிள், ஓகேவா? இப்போ நீ போய் விதவிதமாக இந்தியாவில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், நான் திருச்சியில் தான் ஸ்கூலிங் பண்ணேன். அங்கே ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துருக்கேன், அவர் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு, என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்டு. அப்புறம் நான் சென்னையில் வந்து தாம்பரத்தில் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கேன். அப்புறம் சிறுசேரி போனால் சிறுசேரப்பகையில் ஒரு டாக்டர் ரெக்கார்டு வச்சிருக்கேன். அப்புறம் அங்கே சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரில் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்தியன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து தெரியாது. ஒரு டாக்டருக்கும் ஹிஸ்ட்ரி தெரியாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் டிஜிட்டலைஸ்ட். அவரோட மண்டையில் இருக்கும், இவனுக்கு இப்படின்னா இருக்கு அப்படின்னா அவர் வேற எங்கேயாவது சின்னதாக ஒரு நோட்ல நோட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த டிஜிட்டைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட் தான் ஃபர்ஸ்ட். இப்போ சிங்கப்பூர்ல பார்த்தா நான் எனிவேர் எங்கே வேணா போய் பார்த்துக்கலாம், என்னோட ரெக்கார்ட் ஆல்ரெடி டிஜிட்டைஸ்ட். என்னோட ஐசி தட்டினா அவங்க தெரியும், ஓ நீங்க அந்த நாளுக்கு இதுக்கு போனீங்களா அப்படின்னு. ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் ரொம்ப ஈஸி. நான் போய் ஈவன் மெடிக்கல் செக்அப் கூட பண்ணுவேன், ஐசி போட்டாலே அவங்க ஓரளவு ப்ரீமியம் தெரிஞ்சிடும். ஸோ டிஜிட்டைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஒன்ஸ் டிஜிட்டைசேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்துச்சுன்னா தே ஹேவ் ஆல் த டேட்டா, ஏஐ கேன் ஈஸிலி லேர்ன் இட். அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீ கோவிட் போனால் உனக்கு ஒரு சிடி ஸ்கேன் வேல்யூ கொடுத்தான், அந்த வேல்யூ எடுத்துன்னு போய் என்னால் ரெஃபர் பண்ண முடியல. ஒருத்தன் ஒரு பேஸ் வேல்யூ வச்சு ஒருத்தன் ஒன்னொரு ஸ்டாண்டர்ட் பண்ணுறான், ஓகேவா? ஸோ அதை அகெயின் இட்ஸ் அ யூனிவர்சல் யூனிட் ப்ராப்ளம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ உள்ள வந்துடும், அதுவே வேல்யூ போட்டுக்கலாம் ஈஸியாக. ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஈவன் இட் கேன் டெல் யூ ஹவு சிவியர் இதுன்னு. டாக்டர் வந்து தான் பார்த்து சொல்லணும்னு அவசியம், நீ கூட சொல்லுவ எனக்கு டாக்டர் வந்து இதை பார்த்து சொல்கிறேன், அவன் விட மாட்டேன்ட்டான், வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ அது எல்லாமே குயிக்காக பண்ணிடும், ஒரு இமேஜ் கொடுத்தினா இது பண்ணிடும். கம்ப்யூட்டர் விஷன் இஸ் வெரி ஹையர். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் டாஸ்கில் அதுனா பெட்டராக பண்ணிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தி சேயிங் லைக் ரேடியாலஜிஸ்ட்டுக்கு வேலை இருக்காது அப்படின்வான். ஸோ அப்புறம் அடுத்து பார்த்தா அப்படின்னா இப்போ அடுத்து இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். பேண்டமிக் வந்துடும்னா இட் கெட்ஸ் சூப்பர் ஆக்சிலரேட்டட் நோ. எப்படின்னா ஜீன்ஸ் அண்ட் டிசீஸ் அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ இப்போ உனக்கு ஒரு ஜீனை குத்தினாலே உனக்கு இந்த வேலைனா இந்த ப்ராப்ளம்னா இந்த வயசுல வந்துடும், இந்த மாதிரி ஜீன் இருந்தால். ஸோ இதெல்லாம் நீ எடுத்துக்காத அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த வியாதினா வராது. ப்ளஸ் உன்னோட ஜீனை எடிட் பண்ண முடியும்னா இப்போ பார்த்த அப்படின்னா அந்த 16 crore இன்ஜெக்ஷன் கூட சம் கைண்ட் ஆஃப் ஜீன் எடிட்டிங் தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ அந்த 16 crore ஒரு ஜீன் எடிட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் வராது, அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஜீன் எடிட்டிங். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் டிசீசஸ் எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணின்னு இருக்காங்க. ஈவன் வந்து வைரஸோட ரிசப்டாரே தூக்கலாம் அப்படிங்கிறாங்க ஜீன்ல. ஸோ அந்த மாதிரி எடிட்டிங். ஸோ இட்ஸ் லைக் நெக்ஸ்ட் ஜென் பீப்புள், லைக் கிட்ஸ் யாராவது ஒரு ஹாட் ஃபீல்டில் படிக்கணும்னா நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ்க்கு இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து அங்கே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணலாம் தெரியுமா, ஃபியூச்சரில் ஒரு 10-15 இயர்ஸில் டிஜிட்டைஸ்லாம் பண்ணிட்டோன்னா ஒரு ரெக்கார்ட் அவன்கிட்ட இருக்கும். நீ பிளட்டு குத்தனா அப்பே டிஎன்ஏ வச்சு ஸ்டடி பண்ணிட்டு போயிடும். நீ போனீங்கனாலே அது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடும். ஸோ இப்போ ஜென்ரல் ஃபிசிஷியன் வேலைன்னா இருக்காது, ஸ்பெஷலைசேஷன் நீ பண்ணி ஆகணும். அப்போ தான் நீ ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு நீ ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் வச்சு யூ கேன் சர்வை டாக்டர்ஸ்க்கு. ஓகே. ஸோ அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ கேன் பி அ வெரி ரிலையபிள் சர்ஜன்ஸ். ஸோ ஏஐ பண்ணிச்சு அப்படின்னா லெஸ் பிளட் லாஸ், பின் பாயிண்ட் அக்யூரேசி, ஸோ உனக்கு பெயின் கம்மியாக இருக்கும், ஃபாஸ்டர் ரெக்கவரி அப்படிங்கிறாங்க. சேம் வேக்சின் ஸ்டோரி தான். ஏஐ ஆப்ரேஷன் பண்ணப்பையும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒன்று என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுக்கு வந்து மேபி லைக் இந்த ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த டாக்டர் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அகெயின் அதை ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் 13 இயர்ஸ் ஒரு ரோபோட் வந்து இது பண்ண அந்த ஆப்ரேஷனில் இட் டிட் a 2 million ஆப்ரேஷன், only 133 people died. ஆனால் பேட் ஹெல்த் கேர் வித் தி சிஸ்டம் ஃபெட்டிக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஒருத்தங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீ ஃபெட்டிக் ஆகிடும். 2 ஆப்ரேஷன் பண்ணினா ரோபோட் வந்து ஃபெட்டிக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபெட்டிக், பேட் ஹெல்த் கேர், பேட் ப்ராக்டிசஸ், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாமல் ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், இன்னொருத்தன் கற்றுக்குட்டியாக இருப்பான். அதனால பார்த்தோன்னா தே ஆர் சேயிங் nearly 100,000 டெத்ஸ் இன் யூஎஸ் மட்டுமா பர் இயர். 133 எங்கே இருக்குது, 100,000 எங்கே இருக்குது? 133 அவுட் ஆஃப் 2 million வச்சுக்கோங்க. இந்த 100,000 அவுட் ஆஃப் நீங்கள் மொத்த யூஎஸ் பாப்புலேஷனே எடுத்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா அது ஸ்டில் கம்மியாக தான் இருக்கும் ரோபோ இது ஆப்ரேஷன். ஓகே அகைன் வந்து இந்த ரோபோட் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ரோபோட்டைஸ்டாக கொடுக்க மாட்டான். அங்கே இருக்க யூஐ நீ தான் மேனிப்புலேட் பண்ணுவ. அந்த யூஎக்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட கொலீக் கூட திட்டுவார், என் ப்ராடக்ட் மேனேஜர் யூஎக்ஸை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. யூஎக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்து சொன்ன அந்த வெப்பன்ஸ் வரப்போது அந்த இடத்துல ஹியூமன் இந்த லூப் ஹியூமன் அவுட் ஆஃப் லூப்லேயும் யூஎக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். யூஎக்ஸ் வந்து சரியா இல்லைன்னா இட் லீட்ஸ் டு டெத். சும்மா லாஸ்னா இல்லை, இட்ஸ் எ டெத், ஒரு லைஃப் ஒரு டெத். ஸோ யூஎக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் ஃப்ரெண்டு என்ன கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார், அந்த மேனேஜரை திட்டி டெய்லி ஒரு போஸ்ட் வராமல் இருக்காது. யூஎக்ஸை மதிக்க மாட்டேங்கான். இஸ் லுக்கிங் ஒன்லி ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி. எஸ் இட் டஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி பியூட்டிஃபுல்லி. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நீ வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அப்படின்னா லோ மீடியம் ஹைன்னு இருக்கு, மெகான் இருக்கு. நீ யூஎக்ஸ் தப்பா இருந்ததுனால எது லோ எது மெகான் தெரியாம மாத்தி மெகா குத்தி தான் செத்து போயிட்டான். ஸோ அதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி ஹியூமன் உள்ள இருக்கான், அதுதான் ப்ராப்ளம். பட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆத்தர் வந்து, செல்ஃப் டிரைவிங் கார்ஸோட ஏஐ ஹெல்த் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆக்சலரேட்டிங் ஹையர் தென் த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோனா கம் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் அண்ட் இட்ஸ் கோனா டேக் கேர் ஆஃப் வாட் எவர் த ரொட்டீன் ஜாப். அப்பா இது படிச்சிட்டேன்டா, இனிமேல் நான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு இருக்கவே கூடாது. அதை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணோம், அடுத்த ஒரு வேற எதை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஒரு படிச்சிருக்கேன், அவன் வந்து ஆரக்கிளோட பழைய டூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. அது வந்து இப்போ க்ளவுடுக்கு அது சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறான். ஆரக்கிளோட க்ளவுட் அப்ளிகேஷனும் அந்த அளவுக்கு எவால்வ் ஆகலையா. ஸோ அப்போ அவனோட வேலை காலி, அவன் அடுத்து படிக்கலனா. ஹீ இஸ் ஆல்ரெடி லுக்கிங் இன் டு சிமிலர் டூல்ஸ் அண்ட் ஹி ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபியூச்சரில். ஒரு டூல் இருந்தீங்கன்னா மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் சேஃபாக இருப்பீங்க, அடுத்தடுத்து அது அடி வாங்கும். ஸோ அதுதான். So when you talk about the digitization, global digitization, so பேசிக்கா நீ சொல்லும் போதே வந்து காமனா அதை வந்து நான் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து பிரைவசியை கொண்டு வருவேன். ஓகேவா? ஸோ ஒன் திங், ஸோ இதில் எப்படி அப்படின்னா, ஸோ சப்போஸ் இஃப் ஆல் மை டேட்டா ரிகார்டிங் மை ஹெல்த், இஃப் ஏஐ நோஸ் தட் another company, so called like insurance company இருக்கட்டும் or whatever the medical related company, they can target me இல்ல, இந்த இன்சூரன்ஸ் வாங்கிக்கோ, இந்த இந்த அப்படி கிடையாது. அப்படின்னு. இன்சூரன்ஸ் வந்து கிளீனா உன்னோட ஜீன் இஷ்யூ போட்டு அதை தூக்கி விட்டுருவான். இன்சூரன்ஸ் ப்ராஃபிட் பார்ப்போம் இன்ஃபேக்ட் இந்த டேட்டான்னு வச்சு. உனக்கு இன்சூரன்ஸ்ல இந்த பிரச்சனையே வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நான் தரமாட்டேன், ஏன்னா உனக்கு ஆல்ரெடி 100% கேரண்டி. ஸோ நான் இன்சூரன்ஸ் தரது உனக்கு அந்த இது வேஸ்ட். ஸோ அதை எலிமினேட் பண்ணுவாங்க. நான் இன்சூரன்ஸ் வச்சில்ல, நான் வேற ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? எந்த கம்பெனினாலுமே சொல்றேன், இன்சூரன்ஸ் வந்து கிளீன்லி லிங்க்டு. இப்போ எனக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் இஷ்யூ இருந்தால் அதை கவர் பண்ண மாட்டான். அதுக்கு தான் உன்னை ஃபுல் செக்அப் போக சொல்லுவான். ரெண்டாவது, இந்த இடத்துல தான் டேட்டா செக்யூரிட்டி வந்து ப்ளே பண்ணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, there are application which will assess and give you a score. டேட்டா செக்யூரிட்டி பத்தி நான் வந்து பேசவே இல்லை, ஏன்னா we all know that how crooked the system is. ஓகேயா? டேட்டா செக்யூரிட்டிலாம் இருந்துட்டோம், நான் வந்து டேட்டாவை பச்சை எடுத்து கொடுப்பேன்றேன் நான். ஓகே, நான் அங்க வந்து காசை வாங்கிட்டு நான் கொடுப்பேன் என் டேட்டாவை. எத்தனை நம்ம பிரேக், ஆமா கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவான், வேற வழி கிடையாது. ஆதார் கார்டு லீக் ஆச்சு அந்த மாதிரி நிறைய லீக் ஆகுது அப்படின்னா, எல்லாம் லீக் ஆகுதுன்னா நீ வேர் இஸ் தி லெசன் they are learning? ஆனா இல்ல நீ சொல்றது வந்து கரெக்ட் 100%. அதனாலதான் இப்ப டேட்டா செக்யூரிட்டி இஸ் a hot field. ஓகேவா? எல்லாரும் வந்து இது பண்றாங்க. நான் என்ன சொல்ல, என்னோட பாயிண்ட் என்னன்னா, டேட்டா செக்யூரிட்டி வந்து நான் வந்து பேசவே இல்லைன்றேன் நானு. இங்க வந்து இவங்களே வந்து டேட்டாவை கொடுக்குறாங்க பொழுது, யாரோ ஒரு 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 எம்ப்ளாயி வந்து அவுட் பண்றான் பை டேக்கிங் த மணி அப்படின்னும் போது அதுதான் can be done at least like எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா, எந்த எம்ப்ளாயி லீக் பண்ணான் we hit ஸ்ட்ரைட்டா. அப்ப எம்ப்ளாயி நீ ஸ்ட்ரைட் டார்கெட் பிடிக்க முடியும் அப்படின்னா எம்ப்ளாயி would be fearing. ஃபியர் வரும்ல. ஓகேவா? சோ இட் ஆல் பாசிபிள். ஜஸ்ட் அவங்க வந்து அந்த ஓகே இது ஒரு பாயிண்டா இருந்தாலும் என்ன வந்து அட்வர்டைஸ் பண்ணி என்ன பிரெயின் வாஷ் பண்ண முடியும்ல ஆக்சுவலா ஹேவிங் திஸ் டேட்டா. கரெக்ட், அது எல்லாமே உண்டு. ஸோ அது எல்லாமே நவ் அண்ட் தென் ஈவன் நீ டேட்டா இல்லைன்னாலும் நீ இது பண்ணிட்டு தான் இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ போய் ஒரு நார்மல் இந்தியன் கிளினிக்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10 நிமிஷம் 10 கால் வருது அப்படின்னா அவன் டேட்டா லீக் பண்ணாமல இருக்கான். இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். ஓகேவா? ஜெராக்ஸ் கடை கூட பண்ணுவான். நீ டேட்டா லீக் பத்தி பார்க்கணும்னா ஜஸ்ட் கோ வாட்ச் இரும்புத்திரை மூவி. தே ஆல்ரெடி க்ளீனா அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, this is prone to happen. அப்ப as an individual thinking fast and slow சொன்ன மாதிரி பேசின மாதிரி we need to have some kind of knowledge that this is going to happen. ஆனா நான் வந்து I'm not going to fall for this.
ஸோ அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து அகைன் இது வேக்சின் மாதிரிதான் பூபதி. ஓகேவா, நீ இந்த டேட்டானா கொடுத்த அப்படின்னா நீ எலைட்டா ஆகி நீ போற, இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன், அந்த ஃபண்டமெண்டலிசம் மாதிரி தான். ஓகேவா, ஏன் அப்படின்னா நீ இந்த டேட்டா கொடுத்தனா யூ ஆர் கோனா கெட் எலைட் ட்ரீட்மெண்ட், ஏர்லியா டிடெக்ட் பண்ணி எல்லாமே ஏர்லியா பண்ண போறோம். அப்படிங்கும்போது நான் உயிர் வாழ தான் நினைப்பேனே தவிர என் டேட்டா வச்சு அவன் என்ன டார்கெட் பிசினஸ் பண்ணா எனக்கு அவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நீ டேட்டா முக்கியம் அப்படின்னு எனக்கு வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுன்ற கோல்னா ஐ வுட் கோ, ஐ வில் ஹாப்பிலி கிவ் மை டேட்டா. அந்த மாதிரி இருந்தா கூட ஓகேன்ற நானு. ஓகே, யூ ஹேவ் a different ideology, I have a different ideology. ஆமா, அந்த டிஃபரெண்ட் ஐடியாலஜி பீப்புள் தான் ப்ராப்ளம். இருக்கட்டும், நான் அதை கூட நான் ப்ராப்ளமா பார்க்கல. ஓகே, என்னோட ஐடியாலஜி வச்சு நான் சந்தோஷமா இருந்துப்பேன். ஓகேவா, எனக்கு டேட்டா தான் ப்ராப்ளம்னா நான் வந்து டேட்டாவை தர மாட்டேன் அப்படின்ட்டு நான் சந்தோஷமா வாழ்வேன். நீ வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துட்டு போற. ஓகே, தட் இஸ் இன் லைன் வித் தி ஐடியாலஜி. சில பேர் ஐடியாலஜி இல்லாம குழப்பிட்டு இருப்பாங்க பத்தியா, அந்த வேக்சின் அவங்கதான், அந்த குரூப் தான் அதிகம். சோ நான் என்ன கன்க்ளூட் என்ன பண்றேன்னா, கெட் அவேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். இது இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் ப்ரோன் டு ஹேப்பன். அப்படி ஆகதான் செய்யும். ஆச்சுன்னா அதை நம்ப கூடாது. அப்போ இன்னும் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் ரியலி ஜென்யூன் திங் ஐ கேன் கோ ஃபார் திஸ், அதனால அவாய்ட் பண்ணிட்டு போவேன்ற அந்த அவேர்னஸ் தேவை அப்படின்றேன். வித் கரெக்ட். அதுதான் நான் அடுத்த கம்யூனிகேஷன் செக்யூரிட்டிலயும் அதான் அடுத்து நான் பேச போறேன். செக்யூரிட்டின்னு அந்த இது வரும்போது அதுதான் என்ன பிரச்சனைனா, நான் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஃபார்வர்டு வச்சு இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ, நீ போயிடு. அப்படிதான் இருப்பானுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டூ அ ஜாப்ல நீ எம்பத்தி இருக்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப வெரி சிம்பிள். ஓகே, நான் ஒரு தண்டை போய் சொல்லலாம், டே அங்க போகாதடா உனக்கு நஷ்டம் ஆகுது அப்படிங்கும்போது 2 வாட்டி சொல்லலாம், 4 வாட்டி சொல்லலாம், கையை பிடிச்சுன்னா நான் எடுத்துன்னு வர முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் த ஃப்ரீ வில். அவன் என்னோட ஃப்ரீ வில்னு சொல்லிட்டானா நீ விட்டுணும். ஓகேவா, அப்போ போயிட்டு நீ எதுவும் பண்ண முடியாது. அப்படிதான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்ப நான் போனேன், எனக்கு முன்னாடியே இங்க ஒரு கட்டி வரப்போகுது, ஸ்டார்டிங்ல சொல்லிச்சு, மெடிசன் கொடுத்தாங்க சரியாயிடுச்சு, எனக்கு ஆப்ரேட் பண்ண வேணாம், இல்ல இன்ஜெக்ஷன் போட்டாங்க அந்த இடத்துல சரியாயிடுச்சு அப்படின்னுவாங்க. கட்டி பெருசாயிடுச்சுன்னா வேலைக்கு ஆகாது பாஸ், நீ ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அந்த ஆப்ரேட் பண்ண பயம் தான். நான் முன்னாடியே நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், என்னோட ஃபுல் பாடி டேட்டா நீ வச்சுக்கோ. ஓகேவா, ஏன் எனக்கு வந்து இப்போ நான் ஐ எம் ரெடி டு சப்மிட் மை ஃபுல் பாடி டேட்டா. இதுக்கப்புறம் நான் எக்ஸிஸ்டிங் என்னவோ அதுக்கு நான் ப்ரிகாஷன்ஸாக லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து வரதெல்லாம் நீ முன்னாடியே கண்டுபிடி அப்படின்னா ஐ வுட் ஓப்பன்லி சப்மிட் மை பாடி. எனக்கு கவலையே கிடையாது, என்கிட்ட இங்கே என்ன இருக்குது, இங்கே என்னோட மோல்டு இருக்குது, என்ன இருக்குன்னா ஐ டோன்ட் கேர். ஓகே, அகெயின் அதுதான் உங்களோட கோல் என்ன, இது அதுதான் மேட்டர். என்ன முதல்ல பாதி பேர் வந்து என் டேட்டாவை திருட போதும் என்ன திருட போகிறோம் உன் டேட்டா வச்சு. நீ சரி நீ வந்து நான் குவாண்டம் கம்பெனி வாங்க ஆசைப்படுறேன்னா உன்கிட்ட போய் குவாண்டம் கம்பெனி விற்க வைப்பது வந்து நீ வாங்கிடுவியா $300 million ஒன்று. அது என்னன்னே தெரியாம பாதி பேர் வளர்றாங்க. ஐ எம் நாட் ரெடி. அவன் ஃப்ரீயா உனக்கு சர்வீஸ் தரானா உன் டேட்டா வச்சு தான் தரான். அப்ப நீ அந்த சர்வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத, போய் மைக்ரோசாஃப்ட் வாங்கிக்கோ, டீம்ஸ்ல பேசி, அவன் செக்யூர்டா வச்சிருப்பான். ஹி கான் லீக் இட். இஃப் இட் லீக் இட் லீகலி ஹி இஸ் அப்ளைஸ்ட் டு பே யூ பேக் ஃபைன். இப்போ இந்த ரெக்கார்டிங் கான்வர்சேஷனை நம்ம தான் இப்போ யூடியூப் போட முடியும். இதை போய் அவன் ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து வச்சுட்டு அவன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணானா ஐ கேன் சூ ஹிம் லீகலி. அந்த மாதிரி நீ பண்ணணும். இப்போ நீ வாட்ஸ்அப்ல போயிட்டு லீகலாம் ஒன்றும் பண்ண முடியாது, குயோமியோன்னு கத்துனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் யூ யூசிங் த ஃப்ரீ சர்வீசஸ். யூ வாண்ட் பிரைவசி, கோ procure like a paid services, they will guarantee you. இப்போ என்னோட டேட்டா செக்யூரிட்டி அப்படிதான். நீ ஏதாவது குத்து வைப்பான்னு வச்சு பண்ணணும், நான் இப்போ என்னோட ப்ராடக்ட் வாங்குறேன்னா நான் உனக்கு கேரண்டி தருவேன் இந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லைன்னா நீ எக்ஸாக்ட் அவேர்னஸ் as a KLB group we need to pass on to the people whoever is watching or whoever in the member. அவங்க எடுத்துக்காது நீ சொன்ன மாதிரி வந்து அது கையை பூச்சில இழுத்துலாம் போக முடியாது. நான் சொல்றதே என்னோட விஷயம், நீ கத்துக்கிறேன்னா கத்துக்கோ, இல்லைன்னா போ. நான் தான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எதுனா இருக்கோ செக்யூர்டோ அதை நான் பே பண்ணி நான் $15 கொடுத்து செக்யூரிட்டி வாங்கிக்கிறேன். நீ $500 கொடுத்து அவன் செக்யூர் பண்ணிக்கோ, அது உன் கையில. அப்போ அந்த செக்யூரிட்டிக்கு அவன் காசு வாங்கிக்கலாம். சும்மா உனக்கு டேட்டாவும் தரமாட்டேன், செக்யூரிட்டி வேணும்னா இட்ஸ் நாட் தேர். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயினே இருப்போம். ஏன்னா நீ இல்லைன்னா நான் இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான். ஸோ இப்போ ஏஐ ஃபார் கம்யூனிகேஷனில் வந்து நான் குயிக்காக ஒரு ஹிஸ்ட்ரி கேப் பண்ணிடுறேன். நம்ம பிறந்ததுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு டெலகிராம் கேள்விப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கும். அவங்க ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க 15 மினிட்ஸில் வரணும், 15 நிமிஷத்துக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணோம், திருப்பி அவங்க அடிப்பாங்க, பேசுவாங்க. அது ஏரியாக்குள்ளே இருந்தது கம்யூனிகேஷன் வளர்ச்சி. அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்கே எல்லார் வீட்டுக்கும் லேண்ட்லைன் கொண்டு வந்தோம். ஸோ அப்போ ஏரியாவில் அந்த ஆள் இது மிஸ் ஆச்சு. அப்புறம்
போஸ்ட் டெலிகிராம் முன்னாடில இருந்து இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து சொன்னனால டெலிகிராம் போஸ்ட் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. அப்புறமேட்டு பார்த்தா பேஜர் வந்துச்சு. பேஜர் வந்து ஹைடெக் கம்பெனிஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சப்போர்ட்க்கு இமீடியட்டா அவனுக்கு மெசேஜ் பண்றதுக்கு அதுக்கு. அப்புறம் செல்போன் வந்துச்சு. செல்போன் இஸ் லைக் காஸ்ட்லி ஐட்டம் ஒருத்தர் வச்சிருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் அப்படிதான், ரிலையன்ஸ் உள்ள பூந்தான், 500 ரூபாய்க்கு ஃபோன் விட்டான், எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. எவ்ரி ஒன் ஹேட் த செல்ஃபோன். தென் மொபைல் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன். சேம் ப்ராப்ளம் வந்துச்சு. ரிலையன்ஸ் ஜியோ விட்டான், எவ்ரி ஒன் இஸ் நவ் ஹேவிங் எ ஸ்மார்ட் ஃபோன் வித் டேட்டா. ஸோ இங்க இருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கோம். ஆனா இதுக்கு நடுவுல வந்து எவ்வளோ உள்ள பின்னாடி அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா, வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் தான் சூப்பரா பண்ணுவாங்க ஃபோன்ல. கண்ட்ரோல் நீ தான் யூசர், உன் கையில தான் இருக்கு. ஓகேவா? செக்யூரிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபிஷிங் இமெயில், ஃபிஷிங் அதெல்லாம் ஒரு தனியாவே ஒரு புக்கு படிச்சு தனியா நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கு டாபிக்ஸ். பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு லிங்க் ஃபார்வர்ட் ஆகுதுன்னா அதை கிளிக் பண்றதுக்கு நீங்க 1000 வாட்டி யோசிக்கணும். முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டே இதை நீ தான் ஃபார்வர்ட் பண்ணியான்னு கேளு. ஏன்னா இப்போ நான் தெரியாம ஒரு லிங்க் பண்ணேன்னா அந்த லிங்க் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரன் ஆகி உன்னோட கான்டாக்ட்ஸ் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் அனுப்பிச்சிடும். உனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு, என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்ப மாட்டானே டவுட் இருக்கு அப்படின்னா அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இது நீ தான் அனுப்பிச்சியா அப்படின்னோடனே அவன்கிட்ட விசாரிச்சுட்டு கிளிக் பண்ணும். இல்லை அப்படின்னா ட்ரஸ்டட் சைட்ஸ், அமேசான்.எஸ்டி, அமேசான்.காம், facebook.com, youtube.com ட்ரஸ்டட் சைட்டோட டொமைனை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க ரெட்டினா யூஸ் பண்றது அதான் இருந்தா கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா கிளிக் பண்ணாதீங்க. அவன் கிட்ட கேட்டுட்டு இது பண்ணுங்க. சிமிலர்லி ஃபிஷிங் இமெயில்ஸ் வரும். ஃபிஷிங் இமெயில்ஸ்னா என்ன, ஒன்றும் இல்லை, அமேசான் மாதிரியே இருந்து அந்த மாதிரிலாம் போட்டு அனுப்புவானுங்க. ஆனால் ஜிமெயில இருந்து தான் அனுப்பிச்சிருப்பான். நீ உள்ள போயிட்டு யார் சென்டர்னு பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உன்னோட கான்டாக்ட்ஸை திருடுறது. ஸோ அதுதான் மெயினாக என்ன சொல்றோம்னா, ஏஐ ஃபார் கம்யூனிகேஷன்ல செக்யூரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இப்போ அதனால தான் பார்த்தா ரொம்ப செக்யூர்ட் சைட்ல வேலை பார்க்குற ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபோன் தர மாட்டாங்க. அந்த மாதிரி டிசைனர்ஸ்க்கும் ஃபோன் தர மாட்டாங்க. ஏன்னா நீ என்னதான் உள்ள அந்த சிஸ்டம்ல போனா மட்டும் தான் அந்த ஃபைலுக்கு ஆக்சஸ்னா, நீ வெளில எடுத்துன்னு இருக்கான ஒரே காப்பி வந்து போட்டோ எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ அங்கேயுமே டேட்டா செக்யூரிட்டிலன்னா உள்ள பூந்து வந்துட்டோம். நாங்கள் ஸ்க்ரீன் ஓவர்லே, வாட்டர் ஓவர்லேனா இருக்கு. ஸோ இப்போ நீ எடுத்தே அங்கே போச்சு அப்படின்னா அந்த பிக்சர் இப்படி தான் வந்துச்சுன்னா அந்த ஓவர்லேல அவன் பேரு, எம்ப்ளாயி நம்பர், லொக்கேஷன், டேட்டு, டைம் வரையும் ஓவர்லேல இருக்கும். அதை வச்சு அவனை தூக்கிட்டு வந்துடலாம். டேய் நீ தான் பண்ண அப்படின்னு. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். ஓவர்லே நம்ம மாட்டினோம்னா என்டையர் ஸ்லூ பண்ணி எல்லாத்தையும் பிடிக்குவானுங்க, நம்ம ஓட்டாண்டி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர். இதுதான் சொன்னேன். அது மாதிரி நிறைய இருக்கு டேட்டா செக்யூரிட்டி. ஆனால் அது எல்லாத்துக்கும் பே பண்ணணும். ஸோ பெய்ட் சர்வீஸ் எடுத்தனா நீ செக்யூரிட்டி ஆப்வியஸா நீ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறனா செக்யூரிட்டி இது எல்லாமே எடுக்கிறாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக. இல்லைனா கவர்மெண்ட்டே கம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான். இம்பார்ட்டன்ட், நீ இந்த வேலை பார்க்குற கவர்மெண்ட் சென்சிட்டிவ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறனா நீ இதை செக்யூரிட்டி போடணும், அப்படி இல்லைன்னா உனக்கு ப்ராஜெக்ட் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். ஸோ எவ்ரி ஒன் இஸ் இம்ப்ரூவிங்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது செக்யூரிட்டிஸ் லைக் அனதர் ஹாட் டொமைன் வேணுங்க இப்ப இருக்கிற இடத்துல. ஏன்னா எல்லாம் இஷ்டத்துக்கு வந்துருது, எவன் வேணா ஆப் டெவலப் பண்ணிடலாம். அந்த ஆப் ஹிட் ஆயிடுச்சு. பேசும்போது பாத்தீங்கன்னா, சரி இப்போ நான் போன்ல வந்து நான் வந்து ஒரு கோடிங் வந்து போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க, அது எப்படி நீ வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க? போன்ல கோடிங்னாவா? நான் அப்படியே சும்மா ஸ்க்ரீனே நான் வந்து போட்டோ எடுத்துட்டு அதான் பஸ், அதான் ஸ்கிரீன் ஓவர்லேன்னு. நீ ஒர்க் பண்ணும்போதே உன்னோட ஓவர்லே இருக்கும், பூபுகேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைலண்டா. ஓகேவா? நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, போன்ல போட்டோ எடுத்தாலும் அந்த ஓவர்லே ஒர்க் ஆகும். நீ செக்யூர்டா அடிக்கிற அந்த கோடு அப்படின்னா செக்யூரிட்டி அங்கே ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க, நீ செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னா தேர் வில் பி ஓவர்லே. ஓகேவா? அந்த ஓவர்லே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். பட் ஆனால் நீ போட்டோ எடுத்தனா கிளீனா தெரிஞ்சிடும் அங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உனக்கு பிடிச்சிடலாம். நீ லீக் ஆச்சு அப்படின்னா சோர்ஸை டேப் பண்ணி இந்த இதாக பார்த்தப்பா அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னு ஃபீச்சர் இருக்கும். அது ஒன்றும் கிடையாது. அந்த ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னா ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே ஒருத்தன்றது வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ அது எல்லாமே வச்சு பேக் ட்ராக் பண்ணி எடுத்துருவோம் எவன் சோர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அது ஒன்று ரூல் போட்டிருக்கான். எந்த ஒரு ஃபேக் நியூஸ் யாராவது பரப்பி இது மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னா தே வாண்ட் டு ஃபைண்ட் த சோர்ஸ், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்க விட்டுருக்கு. ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால தான் அது ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொண்டு வரானுங்க. ஸோ ட்ராக் பண்ணுறாங்க. நீ வைரல் ஆச்சு அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது அளவுக்கு பிக் பண்ணிடலாம். ஸோ பீப்புள் ஆர் லைக் ஸ்லோலி அஃப்ரைட். இப்போ ரீசன்ட் கேசஸ் எல்லாத்துலேயும் அவர் சைபர் செக்யூரிட்டி இஸ் குட் அப்படின்னு தமிழ்நாட்டிலலாம் ஈஸியாக ட்ராக் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் பொலிட்டீஷியன் இஸ் டு கிராண்ட் தம், நீ போ கோ ஹெட் அப்படின்ட்டு.
ஸோ இப்போ யூடியூப்ல இப்போ வந்து நிறைய அந்த கெட்டாவத்தை பேசுகிறவங்கலாம் இப்போ பயப்படுறாங்க போல வீடியோ போடுறதுக்கு. அந்த மாதிரி நல்லா செக்யூர்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஓவர் ஸ்மார்ட் ஆச்சுன்னா இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்போஷனில் தான் சொல்லுவான். உன்னோட டேட்டா அதுக்கிட்டே இருக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அது உன்னோட எப்படி உன்னை அட்டாக் பண்ணி கன்வின்ஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிடும். அந்த செக்யூரிட்டிக்கு யூ நீட் டு பி மென்டலி ஸ்ட்ராங். அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ராங் பீப்புள் தான் வந்து செக்யூர்டா வச்சுக்க முடியும். This is what we actually discussed in the last ஆமா அதுதான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் ஏஐ ஃபார் கம்யூனிகேஷன்ல இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் எவ்ரி ஹேக் வைரஸ் இதுனா என்னமோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு கவுண்டரா வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஏஜிஐ பண்ண போகிறோம் அப்படின்னா இது கோல்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக சொல்லியிருப்பாரு மேக்ஸு. பட் சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கோல்ஸ்னால் இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோல்ஸ் அப்படியே அது ஒத்துழைச்சு அதே இதாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நீ வந்து கவுண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனா உனக்கு டைம் இருக்காது. நீ முதல்ல பண்ணும்போதே ப்ரிப்பேர் பண்ணும். அகைன் சேம் திங் ஃபன் டைம் டெவலப் பண்ணும்போதே கரெக்டும். அது வந்து திருப்பி இங்கே கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. Okay, so with this, I am concluding the security is very important. It's going up. So நான் பேசுறதுல 2 டாபிக் சொல்லிட்டேன். ஜீன் அந்த பயோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டொமைனாக இருக்கும். ஸோ ஏஐல சைபர் செக்யூரிட்டி, இந்த சைட் டேட்டா செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ ஹாட் டாபிக். ஸோ அந்த 2 டொமைன் பற்றி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கெரியர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு நான் கேரண்டி தரேன். உங்கள் பையன் இப்போ 4 வயசுன்னா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீ பட்டிங் +2 படிக்கிறவன் வேணா கேட்டானா யூ கேன் ரெக்கமெண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது கன்க்ளூட் பண்ணிட்டு அடுத்து லா உள்ள போகலான்னு இருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீ சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா லா ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். ஆமாம். ஸோ இப்போ லாவில் வந்து என்ன லா அப்படின்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்பெக். அந்த ஸ்பெக்கை வந்து நம்ம எல்லாம் அக்ரி பண்ணிட்டோம், நாங்கள் அதை ஒத்து கோஆப்ரேட் போகிறோம் அப்படின்னு. அதனால தான் நீ லா பிரேக் பண்ணணும், உனக்கு பனிஷ்மெண்ட் தரும். ஓகே, ஸோ இப்போ நான் லா அண்ட் கோர்ட் சிஸ்டம்ன்றோன்னா உங்களுக்கு மைண்டில் என்னென்ன வரும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க, இல்லைனா பயஸ்டுங்க, அந்த பொலிட்டீஷியன் சப்போர்ட்டாக தான் பண்ணுவோம். அச்சுச்சோ 10 வருஷமாக நடக்கும், காசு கட்டி மாளாதுங்க, அதுக்கு நான் கேஸ் போடாமல் நான் இதை வச்சு நான் வந்துக்கிறேன். இதனால தான் நிறைய க்ரைம் பண்ணுறவங்க இன்னும் க்ரைம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜட்ஜிக்கே ஃபெட்டிக் வரும், எத்தனை கேஸ்ரா அப்படின்ட்டு. சில இடத்துல வந்து லேக் ஆஃப் நாலேஜ்னால ஜட்ஜுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தர முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் பெரிய ப்ராப்ளம். இதனால தான் ஏஐ வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு ஜட்ஜு வந்தாங்கன்னா அவங்கள ரோபோ ஜட்ஜ் அப்படின்வாங்க. சரி, ஏன் இந்த ரோபோ ஜட்ஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இட் கோன் சால்வ் அஸ் 3 things லைக் பயஸ் ஆன் ஜெண்டர், பயஸ் ஆன் ரேஸ், பயஸ் ஆன் ரிலீஜன். அதெல்லாம் இது தூக்கிடும். ஏன் அப்படின்னா நிறைய பயஸ் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தன் ஸ்டடி பண்ணாங்களா, என்ன ஸ்டடினா பரோல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவன் வந்து இப்போ நான் அப்போதான் ஜட்ஜு உள்ளே போகிறான் அப்படின்னா பரோல் வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுத்துட்றாங்க. பசிக்குதே அப்படிங்கிறப்ப சில பேருக்குலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நான் கடுப்பில். இந்த ரேஸா ரிஜெக்ட், இந்த ஜெண்டரா ரிஜெக்ட், இந்த ரிலீஜனா இந்த ஏரியாக்காரனா அவனுக்கு ரிஜெக்ட் கொடுத்து. ஸோ அப்போ வந்து உனக்கு ஃபுல்லாக படித்து பார்த்து பண்ணுங்கிற மைண்ட் செட் போய் ஒரு பயஸ் அப்ளை பண்ணி இது பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் தான் ரோபோ ஜட்ஜஸ் வேணும். ஸோ அப்போ அந்த ரோபோ ஜட்ஜஸ்க்கு இது எல்லாமே தேவை. ஸோ அப்போ ஒரு ரோபோ ஜட்ஜ் கிரியேட் பண்ணிட்டேன்னா நான் சொன்னது அதுதான். ஸோ அது ரெப்ளிகா போட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த ரோபோ ஜட்ஜுக்குள்ளேயும் பயஸ் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பீப்புள் ஹூ ப்ரோக்ராம், அப்புறம் இந்த ஏஐக்கு கொடுக்க போகிற டேட்டா பார்த்த அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பயஸ்டு பீப்புள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸை தான் நீ திருப்பி ஃபீட் பண்ணுவ. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் அட்ரஸ் பண்ணால் யூ கேன் கெட் அ வெரி குட் ரோபோ ஜட்ஜ். அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய கிரைம் இல்லைனாலும் சின்ன சின்ன கேசஸ்னா குயிக்காக முடிக்கிறதுக்கு ரோபோ ஜட்ஜஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஜட்ஜு. சரிங்க, இன்னும் வேற என்ன லாவில் பண்ணலாம் அப்படின்னா ஏஐக்கு ஏதாவது லா இருக்கா? இப்போ கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அதை தான் லா போட்டுன்னு இருக்காங்க. மெயினாக நாட் ஏஐ பட் ஹவு த டேட்டா இஸ் யூஸ்டு. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியாது ஏஐ எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா ஒரு கிரிமினல் கேசஸ்குள்ள ஏஐனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவன் கொடுத்த வீடியோனா கரெக்டாக அங்கே நடந்திருக்கா அப்படின்னு ஏஐ கேன் குயிக்லி வேலிடேட். அப்புறமேட்டு ஏஐ கேன் லைக் வெரிஃபை, பிரெயின்லனா மேப் பண்ணிட்டு அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
இது ஒரு வகையா ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நீ கண்டுபிடிச்சின்னா நெகட்டிவா ஆர்வேலியன் சொல்லுவாங்க அந்த 1984 சினாரியோ. அப்ப அவன் வந்து உன்னை பிரெயின் வாஷும் பண்ணலாம் அந்த ஏஐ வச்சு. நீ பெரிய பிஸ்டா இருந்தீங்கன்னா நீ ஃபேக் ஆலபை கூட கிரியேட் பண்ணலாம் ஏஐ வச்சு. ஓகேவா? ஸோ அப்படியும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கு ஏஐ அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த ஏஐ கட்டுப்படுத்துறதுக்கு லா பண்ணணும் அப்படின்னா ஒரு லா படிச்சவனால பண்ண முடியாது. they need to bring in different domain, different skilled people எல்லாரும் உட்காந்து பெருசா பேசி லாஸ் கிரியேட் பண்ணும். அதனால தான் பார்த்தாங்கன்னா மேக்ஸ் டெக்மார்க் கூட ஃபியூச்சர் லைஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் குரூப்னு இந்த ஏஐ தெரிஞ்சவங்கலாம் எடுத்து வச்சு பண்ணும் அப்படின்னு இருக்காரு. இவங்க எல்லாரும் கூப்பிட்டு பேசணும் அப்படின்றோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம்னா படல. 24 மணி நேரத்துல டாப் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் ஒரு $54 செலவு பண்ணாராம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் இமெயில் ஐடினா பிக் பண்ணோம். அப்புறம் போட்டோன்னா அவங்க எல்லாம் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது பெருசாக போயிட்டு இருக்கு. இப்போ அது ஏஐக்குள்ள எப்படின்னா எத்திக்கலாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி போகும்போது ஏஐல வந்து ஒரு கிரைம் பண்ணுச்சு அப்படின்னா யார் பொறுப்பாத்துக்கணும்? ஆக்குபன்ஸா, அந்த வண்டிக்குள்ள அந்த டைம்ல இருந்தவங்களா, இல்லை அந்த வண்டியோட ஓனரா, இந்த வண்டியை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இல்லை அந்த வண்டிக்குள்ள இருக்க ஏஐ மிஷினா, யார் ரெஸ்பான்சிபிள், யாவன் மேலே நீ போடுவ அப்படிங்கிறதுக்கு யுவல் வந்து இந்த மாதிரி சினாரியோ வந்து பிலாசபிக்கல் கார் அப்படின்னு வரும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியாது. ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இப்போ ரோட்ல குறுக்க ஒரு குழந்தை ஓடிடுச்சுன்னா ஏஐ வந்து குழந்தைய அடிச்சு கொண்டு உள்ள இருக்கவனை காப்பாற்றணுமா, இல்லை குழந்தைய காப்பாத்துறதுக்காக உள்ள இருக்கணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமான்னு டிசிஷன் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு செட்டிங்லேயே கேட்பானா, நீ ஒன்னா காப்பாற்றணுமா இல்லை வெளியே இருக்க ஆபேஸை நீ ஒன்றை தான் காப்பாற்றணும்னு. ஸோ அப்போ உள்ள வர குழந்தைய தான் அடிக்க போகுது மெஜாரிட்டி. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் வைக்கணும் அப்படின்வாங்க. ஸோ ரெண்டாவது என்ன எது சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏஐ மிஷின் இருக்கு பார்த்தீங்களா டெஸ்லா கார், அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுங்க. ஓகே, அந்த இன்சூரன்ஸை வந்து ஓனர் போடணும். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் 2017 ஏஐ மாடல் வந்து கம்மி ஆக்சிடென்ட் பண்ணுச்சுன்னா ப்ரீமியம் வந்து அப்படியே இருக்கும். அது ஆக்சிடென்ட் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாயிடும். ஸோ ஆப்வியஸாக ஓனர் ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா அந்த ஏஐ மாடலையும் வாங்க மாட்டாரு. அந்த ஏஐ மாடல் வந்து எவென்ச்சுவலி எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தடுத்த சக்ஸஸிவ் ஃபீச்சர் வரும் பாருங்க, அதுதான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன மனுஷனா, அதுக்கு ஒரு பாலிசியா அப்படின்னு அந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ அதுக்கு அடுத்து காசு கொடுப்பீங்களா, அதுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பீங்களா, அதுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பீங்களா, அது ஒரு உண்மையான மனுஷன் மாதிரி உயிரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிறைய சினாரியோஸ் எல்லாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டீப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸில் வந்து ஹியூமன் இன் த லூப், ஹியூமன் அவுட் ஆஃப் லூப்னுவாங்க. ஸோ இந்த ஹியூமன் இந்த லுக் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி யூஎக்ஸில் ப்ராப்ளம்னால அந்த ஹியூமன் தப்புனா அப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணிடலாமா அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னால் பல வேர்ல்டு வார் நடந்திருக்குமா. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பெரிய கோல்டு வார் நடந்துன்னு இருக்கும்போது ஆட்டோமேட் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யா நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ணியிருக்கோம், யூஎஸ்ஓ லான்ச் பண்ணியிருக்கோம், நேரம் நம்ம பேசிட்டு கூட இருக்க மாட்டோம் இந்த டைமில். ஆனால் அங்கே ஒரு ஹியூமன் இருந்தனால ஓவர் டர்ன் த டிசிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வாரே நடக்கல. அப்புறம் சமிட் நடந்தது, அப்புறம் யூஎன்ஓ வந்தது, எல்லாம் வந்தது. ஸோ ஓரளவுக்கு இப்போ நியூக்ளியர் வார் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதனால தான் ஹியூமன் இந்த லூப்பு தான் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அகைன் அந்த ஹியூமனுக்கு இருக்க மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸ்லேயே வந்து சைபர் வார்னா போடலாம். ஒரு கண்ட்ரியை அழிக்கணும் அப்படின்னா நீ ஏஐல டாப்பாக இருந்தனா அந்த கண்ட்ரியை நீ எப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணி அதோட எக்ஸ்போர்ட்டெல்லாம் அடிச்சு அதை எக்கனாமியை காலி பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். எங்கே வேணால் மெடிக்கலில் போயிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் மாற்றி கொடுக்க ஹேக் பண்ணலாம். பெரிய அந்த சைடு ஒரு பெரிய தலை இருக்குது அப்படின்னா அதுக்கு மெடிசன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ சைபர் வார் இஸ் லைக் அனதர் ஹாட் டாபிக் லைக் அ பயோ வார். ஸோ அதுக்கு தான் அகெயின் நம்ம மேக்ஸ் டெக்மார்க் வந்து எஃப்எல்ஐ மூலமாக அந்த சைபர் வார்க்குலாம் நம்ம துணை போகக்கூடாது, எத்திக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் ஏஜியை டெவலப் பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தா அவர் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெரரிஸ்ட் ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஆட்டோனமஸ் வெப்பன்ஸ் சைபர் வார்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணும். ரெஸ்பெக்டிவ் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். நீங்கள் ஈவன் இதை பார்த்து படிக்க போகிறோம் அப்படின்னாலும் ஒரு எத்திக்கல் வேல்யூஸோட டெவலப் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிப்பா நீ சொல்கிற இதெல்லாம் வளர்ந்துருங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு மினிமமாக ஒரு பிரெயின் ஒரு பர்டிகுலர் வேலை ஹை ஸ்கில்டு ஒர்க்கர் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா தே எஸ்டிமேட்டிங்
அரௌண்ட் லைக் 10 power 17 ஃப்ளாப்ஸ். ஃப்ளாப்ஸ்னா ஒன்றும் கிடையாது, 14 பாயிண்ட் ஆப்ரேஷன் வாங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். அது வந்து 10 power 17 பர் செகண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஒரு ஹை ஸ்கில்டு ஒர்க்கரோட கம்ப்ளீட் வேலையை அந்த மிஷின் ப்ரோக்ராம் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா அந்த 10 power 17க்கு நீ பண்ணும் அப்படின்னா அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட கரண்ட் 2016 அதோட வேலை வந்து $300 million. $300 million தம்பி நான் பல ரிசோர்ஸ் வச்சு ஓட்டிக்குவோம்ப்பா அப்படிங்கிறனால தான் இன்னும் அந்த ஹை ஸ்கில் யூசர்ஸ் தான் இன்னும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ரேஞ்சில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சரிப்பா நான் 10 power 17 300 million வச்சு பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீ டிராக்டர் மாதிரி வேலை பார்க்கணும்னா டிராக்டர் வேலை தான் பார்க்கும். அதை கூட்டின்னு போய் Formula 1 ரேஸ் ஓட்டணும்னா ஓட்டாது. அதே மாதிரி Formula F1 வந்து ஃபார்முலா ரேஸ் ஓட்டுற மாதிரி வேணா அந்த 10 power 17 வச்சு வந்திருக்கும், அது போயிட்டு டிராக்டர் வேலை பார்க்காது. இதனால தான் நான் பூபைட்ட சொல்லியிருப்பேன், அது ஆல்ஃபா கோல் என்னதான் பெருசாக இருந்தாலும் நான் ஒரு ரூல் மாற்றினேன்னா இட் நீட்ஸ் டு ரீட்ரைன் இட் செல்ஃப், எல்லா சினாரியோவும் அசஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்னும் சின்னதாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து 10 power 13 ஃப்ளாப்ஸ் தான். ஸோ இப்போ 10 power 13 ஃப்ளாப்ஸுங்கிறது தான் நம்ம வீட்டில் இருக்க நம்ம $1000 லேப்டாப். இப்போ நான் அதில் தான் இந்த டீம்ஸ் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த 10 power 13 ஃப்ளாப்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்பிள் பார்த்து இது ஆப்பிள்னு சொல்லி நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டரால் இப்போதைக்கு ப்ராசஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ அப்படிங்கையில் இன்னுமே ரிசோர்ஸஸ்லாம் வளரணும். ஸோ இது வந்து ஆனால் அந்த ரிசோர்ஸஸ் பற்றி சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி ஆக்சலரேட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். குவாண்டம் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகி வருவோம். ஆனாலுமே வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் மேக்ஸ் லாஸ்ட் சாப்டர் கான்சியஸ்னஸில். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த ஒயரிங் அசோசியேட்டிவிட்டியை வந்து நீ ப்ரோக்ராம் பண்ணணும்னா நீ பயங்கரமாக யோசிக்கணும், இது பண்ணணும் அப்படின்வாங்க. எனிவே லைக் அதை பற்றியே நான் தனியாக நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் பேசணும்னு இருக்கேன், கோல்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ்னு. இது ஒன்று. ஸோ இப்போ கன்க்ளூஷன் ஸோ அந்த கன்க்ளூஷன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பூபதி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், இல்லை நான் கன்க்ளூட் பண்ணி முடிச்சு விட்ருவேன். One thing he always tells is that AI பொறுத்தவரையும் we need to replace the task rather than replacing the jobs. ஸோ இந்த ஒரு அறம்னுவாங்க திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அறம். ஸோ அந்த அறத்தை ஃபாலோ பண்ணி, ஸோ இஃப் எனி ப்ரோக்ராமர் ஆர் எனி டெக் கம்பெனி இஃப் they are doing some kind of projects, if they go with this goal of replacing the task rather than jobs, then AI வளரும், humanityயும் we can keep. அதுதான் அந்த மேக்ஸோட கோலுமே எஃப்எல்ஐல எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஓகே Satish, you are there or you want to add anything so before we proceed with the conclusion? லிசனர் நினைக்கிறேன். ஸோ இப்போ கன்க்ளூஷன்னா ஒன்றும் கிடையாது, நீ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ இப்போ யூஎஸில் வந்துட்டு வாஷிங்டனில் வந்து குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் சுமாராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கையில் அந்த சைடில் இருக்க டாப் அஃபிஷியல்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஓகே டீச்சர்ஸ் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸும் பிரைட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட் டீச்சர்னு சொல்ல வேணாம், புவர்லி பர்ஃபார்மிங் டீச்சர்ஸ் வந்து தூக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் கம்பெனிகிட்ட இதை எப்படியாவது இது பண்ணணும் தான் அவங்க ஒரு வேல்யூ ஆடட் மாடல்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாடலில் நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதில் 1-2 கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸும் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் வச்சு தூக்குனாங்க, ஸ்டாப்புன்னு ரிசல்ட் வந்துச்சு, டேட்டா குத்துறோன்னா அது ஆன்சர் குத்துச்சு, 205 டீச்சர்ஸை தூக்கிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு டீச்சர் தூக்குனது மட்டும் அந்த டீச்சர்கிட்ட வேலை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, அந்த டீச்சர் வேலை பார்க்குற அந்த பிரின்சிபல் எல்லாம் ஷாக்டு, பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் டேலண்ட். எப்பறம் அந்த டாப் டேலண்ட் போய் மாட்டினாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அப்புறமேட்டு அந்த டாப் டேலண்ட் உடலை சுற்றி முற்றி என்னதாண்ட அந்த மாடல் என்னை எப்படி தூக்குனீங்க, பட் அஃப்கோர்ஸ் இந்த டாப் டேலண்ட்டுக்கு இதோட பெட்டர் பேயிங் ஜாப்ஸ் ரெஃபரன்ஸில் கிடச்சிருச்சு. பட் சில பேர் சேஸ் பண்ணாங்க, எப்படி இது மாதிரி மாட்டுச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஒரு கீ கிரைட்டீரியா என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, 4th ஸ்டாண்டர்டில் நான் 90 வாங்கியிருக்கேன்னா 5th ஸ்டாண்டர்ட்லையும் நான் 90% இருக்கணும், இல்லை 8 ± 2 88 to 92% இருந்தேன்னா குட். ஆனால் அது ட்ராப் ஆச்சு அப்படின்னா இந்த டீச்சரோட ஸ்கோரும் ட்ராப் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த ஸ்கூலில் வந்து இன்சென்டிவ் வச்சிருக்கான், ஹைலி பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி 100% ரிசல்ட் கொடுத்தா உனக்கு $10,000 போனஸ் அது மாதிரி. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் டீச்சர் என்ன பண்ணியிருக்கான், அந்த இன்சென்டிவ் ஆசைப்பட்டு எல்லாரையும் 90 போட்டாங்க, நிறையா பாஸ் பண்ணிட்டு பெட்டர் பர்ஃபார்மிங் அதான் டாப் பர்ஃபார்மிங் சொல்லிட்டு அந்த இன்சென்டிவ் வாங்கிச்சு. ஆனால் இந்த லேடி வந்து ட்ரூத்ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க,
நான் நல்லா சொல்லி கொடுக்குறேன், நான் கரெக்டான ஸ்டூடெண்ட்க்கு தான் மார்க் தருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்ததுல எவ்ரி ஒன் காட் லோவர் தென் த லாஸ்ட் இயர். ஸோ ஷி காட் இட். ஸோ அப்படிங்கும்போது இந்த வேல்யூ ஆடட் மேட்ல இந்த ஒரு பெராமெட்ரிக் வந்து தப்பு. ஸோ அதனால அது ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, பர்சன் who got affected, அப்புறம் அது தெரிஞ்சவங்க வந்து விடாமுயற்சியா லேர்ன் பண்ணணும்னு போயிருக்காங்க. அவன் கேட்டதுன்னா ஒன்னே ஒன்னா, இட்ஸ் வெரி பிக் மேத் மாடல், இட்ஸ் பிக் கம்பெனி, blah blah blah, it cannot be done, it's like 15 PhDs done, நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தான் உட்கார வச்சுட்டாங்க. பட் ப்ராப்ளம் இதுதான், இதை வந்து அந்த பீப்புள் வந்து விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீ அப்ப அதோட வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் அப்ளை பண்ணனா நான் மார்க் தரதையும் நான் ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லுவான். ஸோ அப்படிங்கும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அகெயின் வந்து டீச்சர்ஸ் ஆல்சோ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் நியூ பைஜூஸ், யுடெமி, லாட் ஆஃப் ஆன்லைன் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் வரான். ஸோ நீ டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போயே உங்கள் ஸ்டைலை மாற்றிட்டு கோர்ஸ் பண்ணி ஒரு ஏர்லி அடாப்டராக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, கோர்சஸ் அங்கே போடுங்க. ஏன் அப்படின்னா, நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா என் கிட்டுக்கு வந்து நான் எவாலுவேட் பண்ணும்போது நீங்கள் அந்த அளவுக்கு சொல்லி தரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஐ கோ ஃபார் டாப் கைஸ் அண்ட் ஐ வில் பே தோஸ் $50 ஆர் $3,000 கோர்ஸ் கிடைக்கும். அவன்கிட்ட இதை கற்றுக்க சொல்லிட்டு நான் ஹோம் பேஸ்ட் லேர்னிங் போட்டு எக்ஸாம்ஸ் கூட எடுத்துக்க வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் மாறுவாங்கன்னு தெரில. ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ கெட் எக்ஸ்டிங்க்ட். உங்களுக்கும் ஜாப் லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். பேசிக்லி வெரிஃபிகேஷன், வேலிடேஷன், கண்ட்ரோல், செக்யூரிட்டியை வச்சு ஒன்று ஒன்றா ரீப்ளேஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஜாப்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஒரு சின்ன கன்க்ளூஷன் இப்போதைக்கு. Yeah, that's true. We already talked about the job losses and the career risk. ஆமாம், அது நிறையா ஸோ பேசிட்டோம். அந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் ஐடியா எப்படி ஏஐ வந்து இது பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அகைன் ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் தீஸ் திங்ஸ், கீப் ஃபாலோவிங் அஸ். ஸோ if you want to talk any other topics also, if it is relevant, we will take some inputs and then we can discuss about the same. So with this, I think we can conclude today's podcast. Wind off. So thanks, Sadesh and Satish, for joining. Yeah.